வணக்கம். காலத்தின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். சென்னை எண்ணூர் அருகே சனிக்கிழமை நடந்த 2 கப்பல்கள் மோதிக்கொண்ட விபத்து என்பது இன்றைக்கு சென்னை கடலோர பகுதிகளை, அதன் சுற்றுச்சூழலை மிக கடுமையாக பாதிக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. 7 நாட்கள் கடந்தும் கூட இன்னமும் கழிவுகள் முழுமையாக அகற்றப்படவில்லை. இது அகற்றப்படுவதற்கு அரசு தரப்பில் 2 நாட்களில் முடிவடையும் என்று சொன்னாலும் கூட 2 நாட்களில் முடிவடையாது, இன்னமும் சில காலம் ஆகும் என்கிறார்கள் சூழல் சார்ந்த அந்த துறை சார்ந்த வல்லுநர்கள். விபத்துகள் தவிர்க்க முடியாதவை, ஆனால் விபத்து ஏற்பட்டால் அதன் பாதிப்பை குறைப்பதற்கு எந்த அளவிற்கு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்பது மனிதர்களின் கையில் இருக்கிறது. அலட்சியம் காரணமாக இந்த விபத்து நடந்ததென்றால் அந்த அலட்சியத்திற்கு பொறுப்பேற்க வேண்டியது யார்? அதற்கு பிறகு ஏற்பட்ட இந்த பாதிப்பை மூடி மறைக்க முயற்சி நடந்ததா? எதுவுமே நடக்கவில்லை, பாதிப்பே இல்லை, எல்லாம் மிக சிறிய அளவிலான மைனர் ஆக்சிடென்ட், இதில் நடக்கக்கூடிய பாதிப்பை 2 நாட்களில் சரியாகிவிடும் என்றெல்லாம் ஏன் சொன்னார்கள்? அப்படி சொன்னதற்கு துறைமுக அதிகாரிகள் என்ன பொறுப்பை ஏற்கப் போகிறார்கள்? கடலோர காவல் படையின் பொறுப்பு என்ன? இப்படியான விபத்துகள் நடக்கிற போது இதை எதிர்கொள்வதற்கான தொழில்நுட்பங்கள் நம்மிடம் இருக்கின்றனவா? விவாதிக்கலாம். நம்மோடு பச்சை தமிழகம் அமைப்பின் தலைவர் திரு சுப உதயகுமார், பத்திரிகையாளர் திரு கல்யாணராமன், ட்ரீ ஃபவுண்டேஷன் அமைப்பைச் சேர்ந்த திருமதி சுப்ரஜா தாரணி, கடல்சார் விஞ்ஞானி திரு டாக்டர் போ சந்திரமோகன், இவர்களோடு ஊரூர் குப்பத்தின் மீனவர் திரு சரவணன். வணக்கம். கல்யாணராமன் ஒரு பத்திரிகையாளர், நீங்கள் ஒரு பொறியாளர், கப்பலில் பணியாற்றிய அனுபவமும் கொண்டவர்ன்றதுனால உங்கள்கிட்ட தொடங்குறேன். இதில் தொடக்க நாள் முதலாக இதில் வரக்கூடிய தகவல்கள் அப்படின்றது முன்னுக்கு பின் முரணானதாக அல்லது முழுமையான தகவல் இல்லாமல் ஒரு அரைகுறை தகவல்கள் மட்டுமே வெளியில் விடுறாங்க அப்படின்ற சந்தேகம் இருக்குது. சனிக்கிழமை அதிகாலை 4 மணிக்கு நடந்த விபத்து, சின்ன குழாய் உரசி விபத்து ஏற்பட்டுருச்சு அப்படின்னு தான் முதல்ல சொன்னாங்க. 2 நாளில் சரியாகிவிடும், எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது, நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் இருக்குன்னாங்க. இப்போது கடலில் கலந்தது என்ன? கப்பல் கொண்டு வந்த சரக்கா அல்லது கப்பலை இயக்குவதற்கு இருந்த எரிபொருளா? இந்த பாதிப்பு அப்படின்றத இவங்க எப்படி கையாண்டாங்க? தொடக்கத்திலேருந்தே இது முதல்ல என்ன சொன்னாங்கன்னா 1 டன் ஆயில் இதுவாயிருச்சு, மைனர் இன்சிடென்ட் அப்படின்னாங்க. இது ஆக்சுவலாக மைனர் இன்சிடென்ட் இல்லை. நம்ம அதுக்கப்புறம் வந்த தகவலை பார்த்தா தெரியுது ஒரு மேஜர் ஆக்சிடென்ட். இன்னைக்கு டிஜி ஷிப்பிங்கோட ஒரு அஃபிஷியல் சொல்லியிருக்காரு, இட் இஸ் அ மேஜர் ஆக்சிடென்ட். ஒரு கொலிஷன், அதாவது ஒரு கப்பலும் நேருக்கு நேராக மோதிக்கல, பர்பெண்டிகுலராக நேராக மோதி இருக்கு. ஒரு கப்பல் தன்னுடைய மொத்த ஸ்பீடில் பாதி ஸ்பீடில் போயிட்டு இருக்கு, இன்னொரு கப்பல் ஸ்லோவாக வந்திருக்கு. ஏன் ரெண்டும் ஒரே இதில் வந்ததுன்னு தெரியல. அப்படி வரவே கூடாது, ஆனால் அது நடந்திருக்கு. பெரிய டேமேஜ் இருக்குது, ஓட்டை விழுந்திருக்கு 3 இடத்துல. மேலே டெக்கில் ஓட்டை விழுந்திருக்கு, சைடில் ஒரு டேங்க்கில் ஓட்டை விழுந்திருக்கு, கீழே ஒரு டேங்க்கில் ஓட்டை விழுந்திருக்கு. ஏன்னா அந்த கப்பலுடைய அந்த முன்னாடி துருத்திட்டு இருக்கும் பல்பஸ் பவும்பாங்க, அது ரொம்ப ஸ்ட்ராங்கான வலு மிசைல் மாதிரி இருக்கும். அது பார்க்கறதுக்கு தண்ணியை கிழிச்சிட்டு ஒரு கப்பல் போகிற மாதிரி அது அமைப்பு இருக்கும். அந்த பல்பஸ் பவுங்கிறது மேப்பிளோடைய பல்பஸ் பவு டான் காஞ்சிபுரம் கப்பலை போய் இடித்து அதில் ஓட்டை விழுந்திருக்கு, பெரிய ஓட்டை விழுந்திருக்கு. அதனால் மேஜர் ஆக்சிடென்ட். ஆனால் அது குளோபல் இப்போ மேரிடைம் ரூல்ஸ் படி பார்த்தோம்னா ஒரு கப்பலை பாதுகாக்கிறதுக்கான நிறைய விதிமுறைகள் போட்டிருக்காங்க சமீப காலமாக. அதாவது உள்ளே இருக்கிற கார்கோ வெளியில் லீக் அவுட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நிறைய தடை போட்டிருக்காங்க. ஒரு கப்பலை போய் இடித்து அதில் ஓட்டை விழுந்துருச்சுன்னா உள்ளே இருக்கிற கார்கோலாம் வெளியில் வந்துடாது. ஏன்னா நடுவில் ஒரு பஃபர் போட்டிருப்பாங்க, வெறும் எம்டியாக ஒரு டேங்க் போட்டிருப்பாங்க, இல்லை ஹெவி ஆயில் டேங்க் போட்டிருப்பாங்க. ஏன்னா கார்கோ டேங்க் இதுவாயிருச்சுன்னா கப்பல் கீழே மூழ்கிடும். அப்படி வரவே கூடாத மாதிரி இப்போல்லாம் இந்த ரூல் போட்டதுனால உள்ளே இருக்கிற கார்கோ வந்ததா தெரியல. ஏன்னா அந்த கார்கோ அவங்க கேரி பண்ண ஃபுல்லி லோடட் டேங்கர் 45,000 டன் உள்ளே இருக்குது. அந்த ஆயில் மைல்டு டீசல், மீடியம் டீசல் ஆயில்னு சொல்கிறாங்க. டீசல்ங்கிறது ஒரு கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம கடலில் மெரினா பீச்சில் ஆயிலை பார்த்தா ரொம்ப திக்காக ஆயில் மாதிரி இருக்குது. அது என்னோட அனுபவத்தில் ஹெவி ஃபியூல் ஆயில்னு சொல்லுவாங்க. அதாவது கச்சா எண்ணெய் மாதிரி இருக்கும், அந்த அளவுக்கு திக்காக இருக்கிற சல்ஃபர்லாம் இருக்கிற ஒரு 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 கொஞ்சம் டர்ட்டி ஃபியூல். அதை யூஸ் பண்ணி தான் உலகத்தில் இருக்கிற எல்லா கப்பலும் ஓடுது. அதுதான் வெளியில் லீக் ஆகிருக்குன்னு தோணுது. இல்லை, இதை ஏன் மைனர் இன்சிடென்ட்னு சொன்னாங்க? ஏன் ஒரு இதோடைய சீரியஸ்னஸை புரிஞ்சிக்காம சொன்னாங்களா, இல்லை விவரம் இல்லாமல் சொல்கிறாங்களா? இல்லை, ஏன் மூடி மறைக்கிறதுக்கு முயற்சி நடக்கல? இல்லை, அதில் அது இன்வால்வ் ஆனவங்களாம் எல்லாம் தெரிஞ்சவங்க தான், அதெல்லாம் இல்லை. ஆனால் என்ன மக்கள் பீதி அடையக்கூடாது, இது விழுந்திருக்கு, அவங்கள பார்த்த வரைக்கும் ஆயில் பெருசாக லீக் ஆகல, அப்படியே போர்ட்டில் வச்சு அதை ரிப்பேர் பண்ணி அப்படியே அப்படி நினச்சிருக்கலாம். நான் என்னோட யூகம் தான், தெரியல. காமராஜ் போர்ட் லயபிலிட்டி இஷ்யூஸ்க்காக பயந்து ஹைட் பண்ணாங்க அப்படின்னு ஒரு வெர்ஷன் இருக்கு.
எண்ணூர் துறைமுகம் ஏன் அவங்களுக்கு என்ன இதுல லைபிலிட்டி? ஏன் அதை அவங்க வெளில சொல்றதுக்கு பயப்படுறாங்க? லைபிலிட்டி அவங்களுக்கு மட்டுமா, மக்களுக்கு எவ்வளோ? இல்லை, ஆக்சிடென்ட் நடந்ததுனால ஒருவேளை மேபி நெக்லிஜென்ஸ் ஆன் தேர் பார்ட்டுங்கிற மாதிரி வரலாம். அப்போது தே வில் பி ஹெல்ட் லயபிள்ங்கிற மாதிரியான ஒரு பயம் இருந்ததுனால தான் அந்த தகவலை வந்து முதல்ல மறைச்சிருக்கிறாங்க. அப்புறம் ஒன்றும் இல்லைன்னு டிஸ்மிஸ் பண்ண பார்த்துருக்குறாங்க. அப்புறம் கடைசியாக வேறு மூடி மறைக்க முடியாதுங்கக்கூடிய ஸ்டேஜ் வரும்போது அதை உண்மையை அக்னாலஜ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு வெர்ஷன் இருக்குது. கடலூர் எண்ணூர் துறைமுகத்திற்கு இதை மூடி மறைக்கணும் அப்படின்ற அவசியம் எங்கே இருந்து வருது? 2 கப்பல்கள் மோதுறப்ப அந்த 2 கப்பல்கள் மட்டும் பொறுப்பாளியா? அதனுடைய மாலுமிகள் மட்டும் இதுக்கு பொறுப்பாளிகளா? அவங்க கவனக்குறைவா? இல்லை அவங்கள சரியான வகையில் கொண்டு செல்றதுக்கான பொறுப்பு துறைமுகத்துக்கு இருந்து அதை தவறிட்டாங்களா? இருக்கு. போர்ட் கண்ட்ரோல்பாங்க. அதாவது இப்போ ஒரு ஷிப்பிங் பார்த்தீங்கன்னா ஷிப்பு, போர்ட்டு, இப்படி நிறைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. போர்ட்டோடுக்கும் இதுக்குள்ள ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஆனால் போர்ட்டோட ஆள் ஒருத்தர் இருப்பார், பைலட்னு ஒருத்தர். அவர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டன். அவர் தான் கப்பலை வெளியில் கொண்டு போவார், கப்பலை உள்ளே கொண்டு வருவார். இப்போ அந்த பிடபிள்யூ மேப்பிள்ஸ்ன்ற கப்பல் எல்பிஜி கேரியர், அது வந்து எண்ணூர்லேருந்து வெளியில் போயிடுச்சு. அது ஓரளவுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு அதனுடைய வேலை முடிஞ்சிச்சுன்னு வெளில போயிடுச்சு. அதில் இருக்கிற பைலட் வந்து கீழே இறங்கிட்டு நீ நேராக போ, உனக்கு இது கொடுத்துட்டேன், கிளியரன்ஸ் கொடுத்துட்டேன், இது வரைக்கும் தெரிஞ்ச அளவில் உனக்கு கிளியரன்ஸ் கொடுத்துட்டேன், நீ வந்து போர்ட்டை விட்டுட்டு நீ ஃபாஸ்ட்டாக போயிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் ஸ்பீடு பிக்கப் பண்ணும்போது இவங்க குறுக்க வந்திருக்காங்க. இந்த கப்பலில் காஞ்சிபுரத்தில், டான் காஞ்சிபுரத்தில், இதில் நிறைய அந்த போர்ட்டோட பைலட் இருந்திருக்காரு. அப்போ நமக்கு தெரியுது அவர் பைலட் வந்து போர்ட்டோட அமைப்பு அவருக்கு நல்லா தெரியும். அதனால தான் அவர் ஏறி கூட்டு வருவார். ஏன்னா கப்பலில் இருக்கிறவங்களே ஒரு போர்ட்டோடைய அமைப்பு தெரியாது. அதனால அந்த ஸ்லோவாக அந்த டக் போட்டை வச்சு இழுத்து இன்ஜினை மாற்றி லேசாக உள்ளே கொண்டுட்டே வருவாங்க. அதில் பைலட் அதில் இருந்திருக்காரு. அங்கே இருக்கிற எல்லா மாலுமிகளும் அதில் இருந்திருக்காங்க. ஆனால் எந்த பைலட் என்ன சொன்னாலும் ஒரு கப்பலுடைய அல்டிமேட் ரெஸ்பான்சிபிலிட்டி கடைசியில் அவரோட பொறுப்புனா கேப்டனுக்கு தான் பொறுப்புன்ற ஒரு சட்டம், ஒரு இது இருக்கு, ப்ராக்டிஸ் இருக்கு கப்பலில். திரு சந்திரமோகன், இதை அரசு எந்திரம் இவ்வளவு பெரிய அளவுக்கு இது கட்டுக்கு மீறி போற ஒன்றாக, அவங்களால அணை போட்டு தடுக்க முடியாத ஒன்றாக இந்த பாதிப்பு இருக்கும் அப்படின்னு அவங்க ரியலைஸ் பண்ணல. இது கடல்ல கசிந்து சாதாரணமாக கவனத்தை பெறாமலே போயிடுன்ற நம்பிக்கையில எதுவுமே இல்லை, சின்ன இன்சிடென்ட்னு சொன்னாங்களா? அது எப்படின்னா, இந்த அளவுக்கு வரும்னு யாரும் எதிர்பார்க்கல. பொதுமக்களாக நம்மளும் எதிர்பார்க்கல, துறைமுக அதிகாரிகளும் எதிர்பார்க்கல, அந்த கப்பலில் இருக்க கேப்டன் எதிர்பார்க்கல. அப்போ வந்து அந்த அவங்க எப்படி எதிர்பார்க்காம இருக்க முடியும்? கப்பல் கேப்டனுக்கு என்ன இருந்தது, என்ன போனதுன்னு தெரியும். கப்பல் துறைமுக அதிகாரிகளுக்கும் ஒரு கப்பலோட வலிமை என்ன, அதுல என்ன இருந்திருக்கும், அதுல சேதாரம் என்னன்னு அவங்களால அனுமானிச்சிருக்க முடியாதா? ஒரு மணி நேரத்தில் அனுமானிச்சிருக்க முடியாதா? முடியாது. எப்படின்னா, அந்த கப்பல் இடித்தது காலையில் 4 மணிக்கு. 4 மணிக்கு கடல் வந்து எப்போவுமே இருட்டாக தான் இருக்கும். இது வந்து ஒரு மெக்கானிக்கல் டிவைஸில் வந்து ஒரு லீக் ஆகிக்கிட்டு இருக்குன்னு தெரியாது. நமக்கு கண்கூடாக பார்க்குறப்ப தான் தெரியும். அந்த 2 கப்பல் இடித்த உடனே அந்நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலைப்பாட்டில் வந்து கப்பல் வந்து தண்ணியில் முங்கிருமோ அல்லது வேறு எதுவும் ஆயிருமோ அப்படின்னு கப்பலில் இருக்க எல்லாருமே வந்து அந்த மாதிரி தான் ஓடிக்கிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்நேரம் கொஞ்சம் ஆயில் உள்ளே போயிருக்குன்னு தெரியும். கேப்டனுக்கே கூட அந்நேரம் வந்து 1/2 டன் போயிருக்கா அல்லது 20 டன் போயிருக்காங்கிறதெல்லாம் தெரியல அவருக்கு. உடனே எண்ணூர் துறைமுகத்திலிருந்தும் நம்ம அந்த மேல் அதிகாரிகளுக்கெல்லாம் தெரிஞ்சு அவங்களும் போயிட்டாங்க. கப்பலில் ஒரு சாதாரண டிவிஎஸ் 50ல் 2 லிட்டர் பெட்ரோல் போட்டு எடுத்துகிட்டு போகிறாருன்னு சொன்னால் அதில் கசிவு வந்ததுன்னா எவ்வளவு கசிவு வந்திருக்கு, எவ்வளவு இருக்குன்னு காட்டுறதுக்கு ஒரு மீட்டர் இருக்கும்ல. கப்பலில் வந்து அப்படி இருக்காதா? எவ்வளவு டன் எரிபொருள் கசிஞ்சு போயிடுச்சு, லீக் ஆகிடுச்சின்னு அவங்களால கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த மீட்டருமே இருக்காதா? அது ஃபியூல் எவ்வளோ இருக்குன்னு தெரியும். அந்நேரத்தில் வந்து அந்த நிலைமையில் அந்த 2 கப்பலும் வந்து மோதிக்கிட்டு அந்த ஒரு டென்ஷனபிள் மூமெண்ட்டில் வந்து ஒரு 1/2 மணி நேரம் வந்து அவங்க அதெல்லாம் கவனிக்கல. இல்லை, 4 மணி நேரம் கழிச்சு 4 மணிக்கு நடக்குது. ஆமாம், அது அப்புறம் 8 மணிக்காக தெரிஞ்சிருக்கணும்ல. இப்போ வந்து அந்த ஆன ஸ்பில் வந்து நான் நினைக்கிற வரைக்கும் அந்த முதல் ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நடந்தது தான். ஒழுகிக்கிட்டே இல்லை, மணிக்கணக்கில் ஒழுகிக்கிட்டே இல்லை. அந்த இடித்த உடனே எவ்வளோ ஓப்பன் ஆச்சோ அதில் இருக்க ஆயில் வெளியே வந்துருக்கு. அந்நேரம் வந்த ஆயில் வந்து 1 டன்னா அல்ல 5 டன்னா 20 டன்னான்னு ஒன்றும் தெரியல. இவங்க கொஞ்சம் அதெல்லாம் செட்டில் ஆகி பார்க்குற ஒரு 1/2 மணி நேரம் கழித்து பார்த்தப்ப அவங்களுக்கு வந்து அந்த 6 மணிக்கு தான் விடிஞ்சிச்சு. அப்போ பார்க்குறப்ப வந்து ஆயில் போயிருக்குன்னு சொல்லி தெரியும். ஆனால் எவ்வளோ ஆயில் போச்சு அப்படின்னு சொல்லி கேப்டன் ஏன் சொல்லலைன்னு எனக்கும் தெரியல.
நார்மலா என்ன நடக்கும் உலகத்துல வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு இது பாதிப்பு கப்பலுக்கு, ஆனா கப்பலோட மட்டும் அந்த பாதிப்பு முடியாது, மக்களுக்கு பாதிப்பு இருக்கு, மக்களுக்கு பாதிப்பு சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இருக்கு, கடல்வாழ் உயிரினங்களுக்கு பாதிப்பு இருக்கு. ஆமா. அப்ப என்ன பாதிப்புன்னு சொல்ற கடமை அவருக்கு இல்லையா? கப்பல் நிர்வாகத்துக்கு கிடையாது? கப்பல் நிர்வாகம் கட்டாயம் சொல்லியிருக்கணும். கப்பல் நிர்வாகம் அப்போவே வந்து காலையில் 10 டன் ஆயில் போயிருக்கு அப்படின்னா உடனே வந்து, ஏன்னா எப்போவுமே ஒரு போர்ட் ட்ரஸ்ட் அப்படி இருந்ததுன்னா அவங்க வந்து அவங்ககிட்ட வந்து அவங்க கையில் சில அமைப்புகள்லாம் இருக்கும். உடனே இதை போடணும், டிஸ்பர்சன் போடணும், அந்த பூம் போட்டு மறைக்கணும்னு சொல்லி. அப்போ 800 போட்டில் 7 மணிக்கெல்லாம் போய் அவங்க ஒரு 200 மீட்டர் இந்த பூமரெல்லாம் போட்டாங்க. ஆனால் அதுக்கு மேலே ஸ்பில் ஆகிருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா உடனே கோஸ்ட் கார்டு சொல்லியிருப்பாங்க. கோஸ்ட் கார்டெல்லாம் டக்குன்னு ஓடி இப்போ வந்து 4-5 நாளாக செஞ்சுக்கிறது கோஸ்ட் கார்டு. இப்போ வந்து இவங்க ஃபவுண்டேஷன்லேருந்து செய்கிறாங்க, அவங்க உடனே செஞ்சுருப்பாங்க. ஆனால் அந்த நேரத்தில் என்ன, நான் இருந்தேன் அன்னைக்கு அங்கே இருந்தப்போ நமக்கு சனிக்கிழமை 10 மணிக்கு 11 மணிக்கெல்லாம் எவ்வளவு சிந்தி இருக்குது. அதோட அந்நேரம் அதுக்கு சிந்தினதெல்லாம் வந்து கடலுக்குள்ளே இருந்திருக்கு. அது வந்து கப்பலிருந்து பார்க்கக்கூடிய பார்வைக்கு தள்ளி இருந்திருக்கு. கப்பலிருந்து பார்க்குறப்ப எல்லாம் நல்லா தண்ணிகளாக தான் இருந்தது, அது தள்ளி போயிடுச்சு. இல்ல கப்பல்ல இருந்து கண்ணுக்கு தெரியாம எவ்வளவு கசிஞ்சது, எவ்வளவு இழப்பு 15 நிமிஷத்துல கேப்டனுக்கு தெரிஞ்சிருக்கும். சொல்றீங்க. ஆனால் கேப்டன் வந்து அதை வந்து சொல்லலை. அது சொல்லாமல் துறைமுக அதிகாரிகளுக்கு தெரியாது, மற்ற கோஸ்ட் கார்டு அதிகாரிகளுக்கோ அல்லது அவங்களுக்கு தெரியாது. அவர் சொல்லியிருக்கணும். இப்ப இதுல வந்து கேப்டனை தான் மாலுமியை மட்டும் கேப்டன் வந்து கப்பலில் இருந்தவங்க வந்து சீஃப் ஆஃபீஸரோ கேப்டனோ அவங்க வந்து இவ்வளோ இது போயிடுற மாதிரி தெரியுது, இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு கண்டிஜென்ட் மெஷர்ஸ் இமீடியட்டாக எடுக்கணும்னு சொல்லியிருந்தால் கட்டாயம் செய்வாங்க. இல்லை அது நம்ம எல்லாரும் கெஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இவங்க யாருமே ஓப்பனா எதுவும் பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு அப்படி எப்படி இருக்க முடியும்? இவ்வளவு மூலமா ஒரு விஷயம் நடக்க முடியல. இல்ல அவர் இன்னொரு அந்த கம்பெனியோட ஆஃபீஸர் ஒருத்தர், கேப்டன் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, நாங்க வந்து காமராஜர் போர்ட்டுக்கு சொன்னோம், எங்களை 2 நாள் கழிச்சு தான் உள்ள எடுத்துட்டு போனாங்க அந்த கப்பலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தெரியல, யாருமே வெளிப்படையா எதுவும் ஓப்பனா ஒரு இதுவா சொல்ல மாட்டேன்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஒரு இப்போ சமீபத்தில் வந்த வெள்ளமாக இருக்கட்டும், அரசு இயந்திரத்திலே சரி ஒரு வெளிப்படைத்தன்மை உண்மைத்தன்மை கிடையாது. எவ்வளோ திறந்து விடுறதும் சரி, இந்த ஆயில் வேலை கசிஞ்சா என்ன பிரச்சனையாகவும் சொல்லிட்டு இவங்க நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க அழுறது எல்லாமே நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து கடலுக்கு மேலே இருக்கிற ஆயிலை மட்டும்தான் அழின்னு இருக்காங்க. இந்த ஆயில் வந்து ரொம்ப மோசமான ஒரு விஷயம். அது அவர் சொன்ன அடர்த்தி ரொம்ப அதிகமானது சொல்லிட்டு சூரிய ஒளி வந்து ஊடுருவ முடியாது. கடல்வாழ் அடியில் இருக்க தாவரங்கள் ஒளி சேர்க்க செய்ய முடியாது. மீனோட செதில்களில் போயிட்டு மாட்டிச்சுன்னா அதால் சும் பண்ண முடியாது, இறந்துடும். ஆமையோட இதில் போயிட்டு இதெல்லாம் மாட்டிச்சுன்னா கண்டிப்பாக இறந்துடும். இவங்க மேலே இருக்க ஆயிலை தான் நான் க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன் இன்றைக்கி வரைக்கும். அதில் அடர்த்தி அதிகமான இது வந்து சிறு சிறு துகள்களாக போயிட்டு மணலில் போயிட்டு உட்காந்துருக்கும். அதில் இன்னைக்கு வரைக்கும் அதை பற்றி யாருமே வந்து மூச்சு இதுவே விடவே இல்லை. 34 கிலோமீட்டர் தாண்டி அது பரவி இருக்கு. ஏன் ஊர் வரைக்கும் வந்திருக்கு, ஊருக்கு வரைக்கும் வந்திருக்கு. அக்கா சுப்ரஜா சொன்ன மாதிரி நீலங்கரை வரைக்கும் போயிருக்கு. இதோட சீரியஸ்னஸ் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். விபத்து நடக்கிறது ஒரு இயல்பு. ஒரு பேரிடர் நடக்கும் போது இப்போ பேரிடர் மேலாண்மை குழு இருக்குது. அந்த பேரிடர் காலங்களில் வந்து எப்படி அவசரமாக போயிட்டு எப்படி காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதே போல் கப்பல் விபத்து வந்து ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். ஆனால் நடந்ததுன்னா அதை எப்படி கையாளணும் அப்படின்ற ஒரு ட்ரைனிங் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கான ஸ்பெஷலிட்டி இருக்கணும். காமராஜ் துறைமுகம் பாதுகாப்பான துறைமுகத்தில் ஒரு துறைமுகமாக பேர் வாங்கியிருக்கு. ஆனால் என்ன பாதுகாப்பு இருக்குது? ஒன்றுமே கிடையாது. எந்த விஷயமும் இவங்களுக்கு ட்ரைனிங் கிடையாது, எக்யூப்மெண்ட் கிடையாது, எதுவுமே இல்லை, முறையை எதுவுமே பண்ணலை. இது சரி விபத்து நடந்துருச்சு, யார் பொறுப்பு? இவங்களை யார் கேட்க வேண்டிய ஆள்? தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கேட்டிருக்கணும். அவங்க எதுவும் இது வரைக்கும் கேட்கல. இன்னைக்கு தான் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துடைய அமைச்சர், சுற்றுச்சூழல் அமைச்சர் இன்னைக்கு தான் போயிருக்கிறார் இடத்துக்கு. இது நடந்து வந்து சனிக்கிழமை நடந்தது, போன சனிக்கிழமை நடந்தது. இன்னைக்கு வரைக்கும் இந்த நியூஸ் போயிட்டு இருக்கு. அமைச்சர் இன்னைக்கு வந்திருக்கலாம். ஆனால் நான் வந்து சனிக்கிழமை அந்த கரைக்கு போயிருந்தப்ப நம்ம சென்னை மாவட்டத்துக்கு வந்து அந்த டிவிஷனல் என்வாரன்மெண்டல் இன்ஜினியர் வாசுதேவன், அவர் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் கோஸ்ட் கார்டு வந்து 7 நாளாக வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். நாங்களும் அவர் கூட போய் எல்லாம் பார்த்து. ஏன் மிஸ்லீடிங்கான தகவல்களை சொல்றீங்க? ஏன் முழுமையான தகவலை சொல்லல? இதுவரையிலும் சிந்தனது எவ்வளவு இன்னமும் எடுக்கணும் அப்படின்ற தகவல்களை ஏன் மறைக்கிறாங்க? கல்யாணராமன் சொன்னது மாதிரி அந்த கப்பல்ல ஒண்ணு பாதிக்கப்பட்ட விபத்துக்கு ஆளான கப்பல், இவ்வளவு பெரிய சேதம் வந்துருச்சு, எங்களை கரைக்கு கொண்டு போங்க, துறைமுகத்துல இது பண்ணுங்க, நங்கூரம் விட்டு நிறுத்துறதுக்கு பாருங்க, அங்கிருந்து பாதிப்பை குறைக்கலாம் அப்படின்னு சொன்னப்ப அதற்கான அனுமதியை தரல.
காலந்தாழ்ந்து அலட்சியப்படுத்தினாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்கே. இல்ல, அப்படி இல்லைங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, இப்போ அந்த நாங்கள் கோஸ்ட்கார்டோட கடலோர காவல்படையோட இணைந்து நிறைய வேலை செஞ்சிட்ருக்கோம். அதனால் நான் சொல்கிறேன், அவங்க சொன்னதை வச்சு அந்த சம்பவம் நடந்த உடனே அவங்க பூம்ஸ் போட்டாங்க. அந்த பூம் ஃபுல்லாக அந்த இடத்த பூம் பண்ணிவிட்டு அது வந்து ஒரு தக்க மாதிரி அதை வெளியில் வராத மாதிரி அப்படி நிறுத்திடுவாங்க. ஸோ அது போடுறதுக்கு சில காலம் ஆயிருக்கும், கொஞ்சம் நேரம் ஆயிருக்கும். அந்த டைமில் அந்த இடைவெளியில் அந்த நீரோட்டம் வச்சு கொஞ்சம் எண்ணெய் போயிட்டுருக்கு. இது எல்லாரும் சொல்கிறாங்க இது வந்து பெரிய ஒரு விபத்துன்னு. சரி, ஒரு பெரிய விபத்து தான். எல்லா போர்ட்லேயும் வந்து ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். இது வந்து அஜாகிரதையால் தான் கட்டாயமாக நடந்திருக்கும். பட் எல்லாம் நம்ம டெவலப்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது இதுக்கும் நம்ம தயாராக இருக்கணும். பட் ப்ரிப்பேர்ட்னஸ் சரியாக இல்லை. பிகாஸ் நடந்த சம்பவத்துடனே அவங்க ஒன்றும் நடக்கலை. நிறைய ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் நடந்தது. அது கண்டெயின் பண்ணதுக்குள்ளே அந்த நிறைய எண்ணெய் வந்து நமக்கு ஒரு 100 meters by 40 meters. நாங்கள் சண்டே போயிருந்தோம் எர்ணாவூருக்கு. அங்கே போயிருக்கும்போது ஜஸ்ட் ஒரு 15 to 20 people தான் வச்சுட்டு வேலை பண்ணிகிட்டு இருந்தாங்க. 15 கோஸ்ட் கார்டு பீப்புளும் கொஞ்சம் பேர் தான் வேலை பண்ணிகிட்டு இருந்தாங்க. வேறு யாரும் இல்லை நாங்கள் போன போது. நாங்கள் நினச்சோம் கோஸ்ட் கார்டு தான், பிகாஸ் தேர் பொல்யூஷன் கண்ட்ரோல் இஸ் அண்டர் தெம், எங்களெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க பிகாஸ் தேர் எக்ஸ்பர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நாங்கள் சப்போர்ட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு லெட்டர்லாம் எடுத்துகிட்டு போனால் அங்கே யாருமே இல்லை. ஸோ நாங்கள் உடனே வேலையில் இறங்கிட்டோம் அவங்க கூட. அந்த மாதிரி பண்ணும்போது எந்த எக்யூப்மெண்ட்ஸ் எந்த ஃபெசிலிட்டிஸும் இல்லை. நம்ம பேசிக் க்ளவ்ஸ் போட்டுட்டு பேசிக்காக தான் வேலை பண்ணோம். அவங்க வாசுதேவன் சாரும் இருந்தார். அவரும் எங்களுக்கு ஒன்றும் ஃபண்ட்ஸ் இல்லை. நான் கேட்டேன், எங்களுக்கு நிறைய ஃபுல் க்ளவ்ஸ் வேணும், ஓவரால்ஸ் வந்து வாட்டர் ப்ரூஃப் ஓவரால்ஸ் இருக்கணும். ஏன்னா அந்த எண்ணெயில் நின்று வேலை செய்யும்போது காட்டன் ஓவரால்ஸ் போட்டுன்னு வேலை செய்ய முடியாது. பட் நிறைய பேர் வந்துட்டு போனாங்க, பெரிய அதிகாரிகள் எல்லாம் வந்துட்டு போனாங்க. வேலை செய்கிறவங்க எல்லாமே எண்ணெயில் நின்று தான் வேலை செஞ்சுருந்தாங்க. அதுக்கு ஒன்றும் இல்லை. இன்னமும் நேற்று வரைக்கும் கூட வாட்டர் ப்ரூஃப் ஓவரால்ஸ் யாருக்கும் வரல. ஸோ அந்த மாதிரி தான் பண்ணுது. பட் எப்படியோ நம்ம தமிழ்நாடு, நம்ம சென்னை எப்போ நம்ம சொல்லணும் ஒரு இடையூறு ஏதோ வந்தால் எல்லாரும் ஓடி வருவாங்க. பட் இயற்கைக்காக ஒரு விஷயம் நடந்த போது உடனே யாரும் வரல. எல்லாம் 2 daysக்கு அப்புறம் தான் வந்தாங்க. அப்போ தான் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு கடல் நமக்கு உயிர். இயற்கைக்காக வரலன்னா யார் வர சொல்லி கூப்பிட்டாங்க? ஏன் வந்து மக்களை எப்படி ப்ளேம் பண்ண முடியுதுல? இவ்வளவு பெரிய பாதிப்புன்னு யார் சொன்னாங்க? எப்பவுமே வந்து தன்னார்வலர்கள் வாங்கன்னு யார் கூப்பிட்டாங்க? சொல்லக்கூடாதுங்க. நம்ம as a citizen we have every responsibility. சிட்டிசனுக்கு என்ன இன்ஃபார்ம் பண்ணாங்க? சிட்டிசன்ஸ்க்கு யார் என்ன இன்ஃபார்ம் பண்ணாங்க? நம்ம பேப்பர் படிக்கிறோமே, பேப்பர்ல மைனர் இன்சிடென்ட் தானே சொன்னாங்க. இருந்தாலும் அங்க போய் நம்ம நிறைய பேர் வந்தாங்கங்க. போட்டோஸ் அட்லீஸ்ட் ஒரு 1000 people நின்னுட்டு இருந்தாங்க. எல்லாருமே போட்டோஸ் எடுத்து செல்ஃபி எடுக்கலாம். ஒருத்தரும் கை கொடுத்து பக்கெட் கொடுக்க வரல. சண்டே சொல்கிறேன், நான் சண்டே மண்டே சொல்கிறேன். எல்லாரும் அப்புறம் பேப்பர்ஸில் எல்லாமே வாலண்டியர்ஸ் வேணும், கலெக்டர் வந்து எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் மண்டேலேருந்து வந்தாங்க. இல்லை, இன்னைக்கும் மக்கள் சாதாரண மனிதர்கள் வாலண்டியர்ஸ் தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இல்லை, அவங்கள மொபிலைஸ் பண்ணுறதுக்கு யார் கால் கொடுத்தா? முதல் நாள் வந்து பெரிய டிசாஸ்டர்னு யார் சொன்னாங்க? பிரச்சனைக்கு வந்து எல்லாரும் வந்து எங்களுக்கு ஃபண்ட்ஸ் இல்லை, இந்த பொருள் வாங்கணும்னா யார் காசு தருவா, இதுதான் அப்படியே போயிட்டு இருக்கே தவிர எது வேணும்னா கூட எங்கேதோ எக்யூப்மெண்ட் வேணும்னா கூட நம்ம போர்ட்டுக்கு சொல்லி அந்த போர்ட் ட்ரஸ்ட் அனுப்பணும். நம்ம இன்னைக்கு கேட்டோம்னா நாளைக்கு நைட்டு வரும், ஆனால் நாளைக்கு காலையில் போயிட்டு வேலை செய்யணும். ஏன்னா அந்த தான் சிச்சுவேஷன். சென்னையில் ஒரு வரவேற்கத்தக்கது ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. எப்படி வாலண்டியர்ஸ் போய் எல்லாத்துக்கும் ஃப்ளட்டுக்கோ இதுக்கோ ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட்லையும் போது எல்லாம் ஜம்ப் பண்ணி உதவி பண்ணுண்டு, அது ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ஆனால் ஒரு ஆயில் ஸ்பில்னு இருந்தால் ஆயில் ஸ்பில் கண்டின்ஜென்சி பிளான் ஒன்று இருக்குது, கோஸ்ட் கார்ட்ட இருக்கான். ஆமாம், இது அரசுடைய கடமையில் 2 விஷயம் பார்க்குறேன். ஒன்று வந்து ஒரு பக்கம் 125 ஆண்டுகள் பழமையான அனுபவம் உள்ள ஒரு போர்ட், சென்னை போர்ட், மெட்ராஸ் போர்ட். 125 வருஷம் இந்தியாவின் மிகப்பெரிய பழமையான துறைமுகம், நிறைய வர்த்தகம் நடக்கக்கூடிய துறைமுகம், நிறைய வருமானம் உள்ள துறைமுகம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் 2001 பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி கமிஷன் செய்யப்பட்ட ஒரு யங் போர்ட். இவ்வளோ அனுபவம் வாய்ந்த போர்ட்லேயும் எந்த வசதிகளும் இல்லை. இவ்வளோ அண்மை காலத்தில் தொடங்கப்பட்ட இந்த இளம் போர்ட்லேயும் எந்த வசதிகளும் இல்லை. அப்போ இது அரசாங்கம் என்ன தான் பண்ணுறாங்க? இப்படி ஒரு கண்டின்ஜென்சி வரும்னு இவங்க எதிர்பார்க்கலையா? இல்லை வரவே வராது. எங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இதே தான் அணுமின் நிலையத்திலையும் சொல்கிறாங்க, வராது, விபத்து வராது. இந்த மாதிரி ஒரு நடக்கும்போது என்ன பண்ண போகிறோம்? தோழர் சொன்ன மாதிரி இது மக்களுடைய பொறுப்பு கிடையாது, அதிகாரிகள் பொறுப்பு. அந்த ஆக்சிடென்ட் நடந்த உடனே இந்த கப்பலை அப்புறப்படுத்தி இதுக்கு அந்த கழிவுகளை அப்புறப்படுத்துறதுக்கான வாய்ப்பு வசதிகளை உருவாக்கியிருக்கலாம். இதை இமீடியட்டாக ஆக்ஷனில் இறங்கியிருக்கலாம். அந்த தகவலை வந்து உடனடியாக தரப்பட வேண்டியவங்களுக்கு தகவலை கொடுத்து
நடவடிக்கையில் இறங்கிருக்கலாம். எதுவுமே இல்லை. முதல்ல வந்து அதை இக்னோர் பண்ணுறது, நெக்லெக்ட் பண்ணுறது, மூடி மறைக்க பார்க்குறது, அப்புறம் வேற மூடி மறைக்க முடியாதுங்கும் போது உண்மையை ஒத்துக்கிட்டு மக்கள்கிட்ட வாங்க, நீங்கள் மக்கள் வாங்கினா அப்போ மக்கள் தான் வரதா எல்லாமே பார்த்துக்கிறதா இருந்தால் அதிகாரிகள் எதுக்கு? இதை அப்புறப்படுத்த முடியாது. அவங்க கேட்குற மாதிரி அந்த ஷிப்பை உடனே அப்புறப்படுத்த முடியாது. பிகாஸ் ஏதாவது லீக் ஆயிட்டு இருந்துச்சுன்னா அதை கண்டெயின் இல்ல, அவர் பண்ணிட்டு சொல்ற அடிப்படையான அது right. எடுத்துட்டு அப்புறமா தான் அவங்க திரு permission உதயகுமார் சொல்லக்கூடிய அடிப்படையான கேள்வி, ஏன் ஒளிவு மறைவு, ஏன் வெளிப்படைத்தன்மை இல்லை, ஏன் உங்கள்ட்ட அது எந்த உடனே திட்டமும் இல்லை, disposal போட்டு ஏன் அதை இவ்வளவு பெரிய பாதிப்புன்றத முதல்ல சொல்லல, சொல்லியிருந்தா மக்கள் தன்னார்வத்தோட வர்றது இப்ப கடல்ல நம்ம அப்படின்றது பாக்குறது ரொம்ப கஷ்டங்க. இப்ப கடல்ல வந்து இல்ல, நம்ம நீங்க மேல எவ்வளவு இருக்கிறத dismiss பண்ணி விடக்கூடாது. இல்ல, நீங்க வந்து நம்ம- அவங்கள அவ்வளவு ஈஸியா இல்ல, விடக்கூடாது. மேல இருக்கிறத நம்ம டிசாஸ்டர் பார்க்க முடியாது. மேனேஜ்மெண்ட் ஒண்ணு இருக்கா இல்லையா? டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், அதுக்கு இந்த அரசு அதிகாரிகளோட பொறுப்பு என்ன? கோஸ்ட் கார்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி பொல்யூஷன் கண்ட்ரோலுங்க. இல்ல கோஸ்ட் கார்டுக்கு முறையான தகவலை யார் சொல்லணும்? கோஸ்ட் கார்டுக்கு தானாவே தெரிஞ்சிருமா? போர்ட் தான் சொல்லணும். அந்த போர்ட் சொல்லணும். போர்ட்டுக்கு யார் சொல்லணும்? போர்ட்டே இல்லைன்னு மறுக்குதே. மைனர் இன்சிடென்ட்னு போர்ட் சொல்லுது. இல்ல சார், சனிக்கிழமை அவர் சார் சொன்ன மாதிரி உடனே ஒரு கொல்லிஷனான ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் கொஞ்சம் வெளவெளத்து போயிடுவாங்க. அந்த ரெஸ்பான்ஸ் என்ன இருக்கும்ன்றது அது சரி. ஆனால் சனிக்கிழமை கொஞ்சம் திங்ஸ் செட்டில் ஆனோடனே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அங்கே இந்த டேங்க்ல எவ்வளோ இருக்குது இவ்வளோ இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால எவ்வளோ நீங்கள் சொன்ன மாதிரி எவ்வளோ லீக் அவுட் ஆகி போயிருக்குன்னு சொல்லியிருக்கும், தெரிஞ்சிருக்கும். அவங்க கண்டிப்பாக போர்ட்டில் சொல்லியிருப்பாங்க. இவங்க கோஸ்ட் கார்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணினாங்களா? கோஸ்ட் கார்டோடைய கண்டிஜென்சி பிளான்ல அவன் ஐடென்டிஃபை பண்ணிடுறான். ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட், என்வரன்மெண்ட் டிபார்ட்மெண்ட், இவங்க கூடலாம் நாங்கள் சேர்ந்து, இவங்கெல்லாம் தான் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், இவங்களோட கோஆர்டினேட் பண்ணி நாங்கள் வந்து ஆயில் ஸ்பில்லை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பெரிய டாக்குமெண்ட் போட்டிருக்கான், இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு போட்டிருக்கான். ஆனால் கோஆர்டினேஷன் நடந்துதான் இந்த கவர்மெண்ட் ஏஜென்சி, ஸ்டேட் கவர்மெண்ட் ஏஜென்சி, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ்லாம் ஒன்று சேர்ந்து செஞ்சாங்களா? அது செஞ்ச மாதிரி தெரியல. ஏன் இந்த ஒருங்கிணைப்பு வரல? மக்களை அடிக்கிறதுக்கு ஸ்டேட் ஏஜென்சி, சென்ட்ரல் ஏஜென்சிலாம் ரொம்ப நீட்டாக வேலை செய்வாங்க. ஏன்னா மக்களுக்கு எதிராக வேலை செய்கிறதெல்லாம் ரொம்ப திறம்பட செய்வாங்க. மக்களை பாதுகாக்கக்கூடிய விஷயங்களை செய்ய மாட்டாங்க. அதுதான் சுனாமி நேரத்தில் பார்த்தோம். என்ன அதே மாதிரி வரதா புயல் வரும்போது பார்த்தோம். இப்படி எல்லா விதத்திலையுமே மக்களுடைய நலன்களை பாதுகாப்பதில் இந்த ஸ்டேட் ஏஜென்சிஸ்லாம் ரெண்டாவது ஒரு 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 லக்கடைசிக்கலாக ஒரு ஒரு அந்த அளவு சுறுசுறுப்பாக இல்லாமல் தான் இருக்கிறாங்கங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்போ இதில் முக்கியமான விஷயம், இது சுற்றுச்சூழல் பேரிடருங்கிறத விட இது ஒரு பெரிய நிர்வாக பேரிடர். தகவல்களை உரிய நேரத்தில் உரியவங்களுக்கு கொடுக்க தவறியது, மக்களை பாதுகாக்க அந்த அந்த சைட்டை பாதுகாக்க தவறியது, மக்களுக்கு உண்மையை சொல்ல தவறியது, எல்லா விதங்களையும் பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு வாரமாக நடக்குது. இனி இதில் உள்ள ரிப்பர்கஷன்ஸ் யாருக்கு? மீனவர்களுக்கு, அந்த மீன் பிடி தொழிலை சார்ந்திருக்கிறவங்களுக்கு, அந்த மீன் உணவை வாங்கி சாப்பிட்றவங்களுக்கு. அப்போ இதில் உள்ள எல்லா விஷயங்களையும் நம்ம பார்க்கணுமே தவிர இவங்களை வந்து இல்லை இது நடக்கக்கூடியது தான், இது இவங்க அவங்களால முடிஞ்ச வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு டிஸ்மிஸ் பண்ணி விடுறது, ஐ திங்க் தட்ஸ் நாட் த ரைட் ஆட்டிடியூட்னு நினைக்கிறேன். இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எண்ணூர் கடல் பகுதி வந்து ஏற்கனவே ஐசூல இருக்குது. இன்றைக்கி ஒரு விபத்து நடந்தது, அந்த எண்ணெய் வந்ததுனால இன்றைக்கி எல்லா மீடியாக்களிலையும் இந்த எண்ணெயை பற்றி பேசுகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இன்றைக்கி அந்த கடல் பகுதியோட நிலைமை எப்படி இருக்குது? மணலிலிருந்து 24 மணி நேரமும் அந்த எண்ணெய் கழிவுகள் வந்து பக்கிங்கனால் மூலிமா எண்ணூர் ஆற்றுலேருந்து கடலுக்கு போயின்னு இருக்கு. அனல் மின் நிலையத்தோட சுத்திகரிக்கப்படாத அந்த கழிவுகள் எல்லாமே கடலில் போயின்னு இருக்கு. சாம்பல் கழிவுகள் இவங்க எல்லாமே சுற்றுச்சூழல் அனுமதியில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. சுத்திகரிக்கப்படாத சாம்பல் கழிவுகளையோ இல்லை நேரடியாக சாம்பல் கழிவுகளை விடக்கூடாது, சுத்திகரிக்கப்படாத கழிவுகளை விடக்கூடாதுன்னு இன்றைக்கி வரைக்கும் இருக்காங்க. ஆனால் அந்த ஏஜென்சி கேட்க வேண்டிய கேள்விகள் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு தான் கேட்கணும். இன்றைக்கி வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எதுவுமே பண்ணுறது கிடையாது. ஒட்டுமொத்தமாக ஏற்கனவே அந்த கடல் வந்து டெய்லியும் செத்துன்னு இருக்கு. இது போல் ஐசியூ ஆல்ரெடி ஒரு ஐசியூவில் தான் இருக்குது. சடனாக இது போல் ஒரு விஷயத்தை நீங்கள் இது கொடுக்கும்போது உண்மையிலே அது மீண்டெடுத்து வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். நீங்கள் மீனவர்கள் சொல்கிறீங்க, கண்டிப்பாக மீனவர்கள் இதில் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பாரம்பரிய ட்ரெடிஷனல் மீனவர்கள் வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு அவங்க பிடிக்கிற 500 ரூபாய் மீன் வந்து 100 ரூபாய் கூட வாங்க மாட்டாங்க. அந்த எண்ணெயை அப்புறப்படுத்துறது கூட பக்கெட் ஃபார்முலாங்கிறாங்க. அது பக்கெட் வச்சு கை வச்சு கோரி ஊற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு சயின்டிஃபிக் இந்த ஹைடெக் எக்யூப்மெண்ட் எதுவுமே கிடையாதா? அல்லது நம்ம இதை வாங்கலையா? எக்யூப்மெண்ட் கை கொடுக்கலன்றாங்க. அதனால வந்து கிடைச்ச பலனை விட பக்கெட் டெக்னாலஜியில கிடைச்ச பலன் தான் அதிகம். இப்போ நாளைக்கு நாளைக்கு ரொம்ப திக்கா இருந்துச்சுங்க. அந்த இடத்துல போய் இருந்தால் தான் நமக்கு தெரியும். அது வந்து இப்போ களிமண் இருக்குல்ல, களிமண் திக்னஸில் இருக்க அந்த அந்த ஃபர்னஸ் ஆயில் திக்கா களிமண் மாதிரி இருக்கும்போது நாங்களும் அந்த ஃபர்ஸ்ட் நாள் அப்படி தான் கேட்டோம். ஹை ப்ரெஷர் ஜெட் பம்ப்ஸ் போட்டுட்டு எடுத்துட முடியாதான்னு. அது வந்து அப்படியே பிளாக் ஆயிரும். ஸோ வேறு வழி இல்லை, மேனுவலாக தான் எடுத்தாகணும், பக்கெட் மூலமாக தான் எடுத்தாகணும், வேறு வழி நான் கேட்டோம். சரி, இதை எடுத்து எங்கே கொண்டு வைக்க போகிறாங்க? ஏன் இந்த சந்திரமோகன் சார்ட்ட கேட்கணும். இப்போ சொல்கிறது வந்து ப்ரிப்பேர்ட்னஸ் இல்லை,
மூடி மறைக்க பார்க்கறாங்க. எதுவுமே இல்லைன்னு முதல்ல நீங்க சொல்றது மாதிரி ஒரு பெரிய அதிர்ச்சி வந்திருக்கும், வெலவெலத்து போயிருப்பாங்க, நிலை குலைஞ்சு போயிருப்பாங்க, பெரிய விபத்துன்னு சொல்லி. அதற்கு பிறகு ரியலைஸ் பண்ணியிருக்கணும். ஆனா ரியலைஸ் பண்ணது மாதிரி இல்லாம இந்த வீரியம் பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றதுக்கான முன்னேற்பாடு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை செய்ய தவறுனாங்க. ஒரு ஏஜென்சிக்கும் இன்னொரு ஏஜென்சிக்கும் கோஆர்டினேஷன் இல்லை. மத்திய கடலோர காவல் படைக்கும் தமிழ்நாடு கடலோர காவல் படைக்கும் இதில் என்ன பொறுப்பு, சுற்றுச்சூழல் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு இதில் என்ன ரோல், இதை அகற்றுவதற்கு யார் செலவிடுறது அப்படின்றதுல யாருக்கு பொறுப்பு. எண்ணூர் துறைமுகத்தில் அவங்க சொன்னது மாதிரி இன்றைக்கு இந்த பொருள் வேணும்னா நாளைக்கு கிடைக்கும் அப்படின்னா இதுக்கு ப்ரிப்பேர்ட்னஸ் இல்லை, கோஆர்டினேஷன் இல்லை. இதுக்கு என்ன காரணம்? இல்லை, இது இப்போ நம்மளாம் பேசுகிறோம். ஆனால் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் போய் பார்க்குறப்ப அங்கே அங்கே இருக்கக்கூடிய செட்டப் எல்லாம் வேறு மாதிரி இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் பல துறைமுகங்களோட சேர்ந்து வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த சரவணனுக்குலாம் நல்லா தெரியும். எண்ணூருக்கு அந்த என்வாரன்மெண்டல் ப்ரிப்ரேஷன் பிளான்லாம் நாங்கள் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். எதையுமே மறைக்கணும்னு எந்த அரசு அதிகாரிகளும் நினைக்கவே மாட்டாங்க. அது எண்ணூர் அது ஒரு சொசைட்டி, நாட் அ கவர்மெண்ட் போர்ட். அவங்களுக்கு ஒன்று மறைச்சு செய்யணும். அதிகாரிகளை கனவுல வச்சுட்டு சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, நான் அவங்க கூட இருக்கிறேன்ல, ஒரு ஐடியல் ஆபீசர்ஸ். இல்லை சார், ஒரு அரசு அதிகாரினா 100% இப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க கனவுல வச்சிருப்பீங்களா? கனவுலாம் கிடையாது. இல்லை, என்னோட வயசு 65. நான் பல அதானி போர்ட்ல இருந்து கவர்மெண்ட் போர்ட்டு எல்லா இதையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அதாவது மறைக்கணும் அப்படின்னு கட்டாயம் நினைக்கவே மாட்டாங்க. இப்போ எனக்கு தெரியும், அன்னைக்கு காலையில் 4 மணிக்கு ஆக்சிடென்ட் ஆனோடனே 5 மணிக்கு அது எண்ணூர் போர்ட்டில் டைரக்டர் என்வரான்மெண்டல் ஹெட் எல்லாம் கப்பலில் அங்கே போயிட்டாங்க. உள்ளே போட்டில் போய் டக்கில் போய் அங்கே இருந்ததெல்லாம் எனக்கு நல்லா தெரியும் என்ன. ஆனால் அவங்களுக்கு அப்போ அளவுக்கு அதிகமான ஒரு ஸ்பில் வந்திருக்குன்னு தெரிஞ்சிருந்தா அப்போவே கூப்பிட்டுருவாங்க. ஏன்னா கோஸ்ட் கார்டை கூப்பிட்றதுல நீங்களும் நானும் கூட கூப்பிடலாம் அந்த நம்பருக்கு போட்டு. இப்போ நான்லாம் நான் கடலில் சர்வே போகிறேன், போட்டை காணோம் அப்படின்னா கூப்பிட்டேன்னா 1/4 மணி நேரத்தில் ஹெலிகாப்டர் வந்துடும். கோஸ்ட் கார்டெல்லாம் அந்த ஆல் வெரி மச் அலர்ட். அதே மாதிரி தமிழக கடலோர காவல் படை என்ன இவ்வளோ பேர் அலர்ட்டாக இருந்தும் ஏன் சார் இது நடக்குது? இல்லை, நான் ஒரு வாரம் கழிச்சும், அதாவது செவ்வாய்க்கிழமை ஆக்சிடென்ட் எடுத்தப்ப நான் கூட என்ன நினச்சேன்னா 1 டன் தான் ஆயிருக்கு. நானும் சின்ன போட்டில் உள்ள போய் பார்த்தேன், கருப்பாக ஒரு இடத்துல போய்கிட்டு இருந்துச்சு. 1 டன் தான் இருக்கும். அதான் டயர் 1, டயர் 2 அண்ட் டயர் 3ன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆயில் ஸ்பில் கண்டிஜென்ட் பிளானில். டயர் 1 அப்படின்னா அந்த கப்பல் அங்கே இருக்கிறவங்களே அதை கண்டிஜென்ட் பிளானில் க்ளீன் பண்ணிடுவாங்க. டயர் 2னா கொஞ்சம் அதிகமாகும், போர்ட் ஆளுங்களும் வரணும், அங்கே கப்பலில் இருக்கவங்க கொஞ்சம் வாலண்டியர் சேர்த்து ஒரு 2 நாள். இப்போ இருக்கிறது எவ்வளோ? இது டயர் 3 இல்லை அதுக்கு மேலே டயர் 3, டயர் 4, டயர் 5 அப்படி முதல் நாள் தெரிஞ்சதெல்லாம் டயர் 1 தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை காலையில் அங்கனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே ஆயில் ஸ்பில் அந்த நம்ம கிராயின் பக்கத்தில் வர ஆரம்பிச்சிச்சு பாரதி நகர்கிட்ட. அப்போ டயர் 2ஆக தான் இருக்கும். நாங்கள் போயிருந்தோம், எல்லாம் அங்கே போய் பார்த்தோம்னா அந்த இடத்துல தான் நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் அனுமானத்தில் சொல்கிறது மாதிரி இருக்கு. அந்த இடத்துக்கு வந்ததை வச்சு பார்த்தா டயர் 2ஆக இருக்கும். அப்போ அவங்களுக்கு நிர்வாகத்துக்கு பொறுப்பு இல்லையா? அவங்களுக்கு கண்டிஞ்சன்சி பிளான் அப்படின்னு ஒன்று கிடையாதா? நிர்வாகத்தில் நான் சொன்னது தான், கப்பலில் இருக்க அந்த கேப்டன் தான் he has to tell. இவ்வளவு எல்லாமே ஜோசியம் பாக்குறது மாதிரி ஆருடத்துல இதுவரையிலும் வந்தா டயர் 2 அப்ப அவ்வளவு வந்திருக்குமோன்னு யோசிச்சோம் அப்படி சொல்ல முடியுமா? ஒரு விபத்து வந்தா அவங்களுக்கு நிர்வாகத்துக்கு பொறுப்பு இல்லையா? பேரிடர் மேலாண்மை அப்படின்ற ஒண்ணு துறைமுகத்துக்கு பொருந்தாதா? ஆமா, அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்க உடனே போய் பூமர் போட்டாங்க. துறைமுகத்திலிருந்து காலையில 7 மணிக்கெல்லாம் பூமர் போட்டாங்க. ஆனா பூமர் அந்த இருந்த ஸ்பில்லுக்கு காணாம இருந்திருக்கலாம். இவங்க ஒரு 200 மீட்டர் 300 மீட்டர் போட்டிருப்பாங்க. அது கொஞ்சம் அதிகமாக அல்ல முதல் ஸ்பில்லாகி சில இடங்கள், அதாவது ஒரே பேட்சாக போல் ஆயில் ஸ்பில்னு அவங்க நம்ம பார்க்குறது ஒரே பேட்சாக ஸ்ப்ரெட் ஆகலை, சின்ன சின்ன பேட்சாக ஸ்ப்ரெட் ஆகிருக்க மாதிரி தான் தெரியுது. என்ன அவங்க செஞ்சுருக்கிறாங்க. அதுக்கு மேலே கோஸ்ட் கார்டு ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக கோஸ்ட் கார்டு இருந்தாங்க. கோஸ்ட் கார்டை வேணும் ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆயில் ஸ்பில் இவ்வளோ அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கோஸ்ட் கார்டு எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. இது நல்லா பண்ணலன்றீங்களா? இல்லை, நல்லா பண்ணியிருப்பாங்க, வேண்டிய அளவுக்கு பண்ண முடியாமல் போயிடுச்சு. இப்போ கோஸ்ட் கார்டில் 500 பேர் வரணும், நம்ம காவல் படையிலேருந்து அது ஒரு 500-600 பேர் வரணும், இவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் வேணும், அது வேணும், பாம்பேலேருந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் செஞ்சுருந்துருக்கலாம்.
ஆனால் அந்த அளவுக்கு இல்லைன்னு நினச்சி இவங்க பேசாமல் இருந்துட்டாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு போய் நான் இன்னைக்கு காலைல மெரினா பீச் போனேன், எல்லாம் க்ளீன் பண்ணிட்டாங்க. இதே கோஸ்ட் கார்டு தான் ஒரு 6 பையங்க பாகிஸ்தான்ல இருந்து ஒரு டிங்கியில் வந்து பாம்பேல இறங்கி அந்த சிட்டியே 2-3 நாள் பிடிச்சி வச்சுருந்தாங்க. இந்த கோஸ்ட் கார்டு எங்கே இருந்துன்னே தெரியாது. இந்த கோஸ்ட் கார்டு கூடங்குளத்தில் மக்கள் போராடினா உடனே பிளேனை கொண்டு வருது, கப்பலை கொண்டு வருது. மக்களுக்கு எதிராக என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாம் தெளிவாக செய்வாங்க. மக்களுக்கு ஆதரவாக செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கரப்ட் இன்எஃபிஷியண்டாக தான் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அப்படிதான் நம்ம அனுபவம் அப்படிதான். கோஸ்ட் கார்டை வந்து முழுமையாக நான் ஒரு சாதாரண ஒரு தனிப்பட்ட கம்பெனி வச்சிருக்காள், எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னா நான் எப்போ வேணாலும் கோஸ்ட் கார்டை கேட்கலாம். கோஸ்ட் கார்டு வெசல் உடனே 1/2 மணி நேரத்தில் ஒரு வந்துடும். கான்ட்ராக்டை தான் கொடுப்பீங்கன்னு நினைச்சிட்டு வருவாங்களா இருக்கும். மக்களுக்காக வந்த மாதிரி தெரியல. அவங்க சார், மீனவர்கள் வாரந்தோறும் சுட்டுக் கொல்லப்படுறான், போட்டை பிடிச்சிட்டு போறாங்க, மீனவர்கள் கடல்ல தத்தளிக்கிறாங்க. எந்த கோஸ்ட் கார்டு எந்த யாரை காப்பாத்துனாங்க இது வரைக்கும்? இப்போ விசைப்படகு மீனவர்கள் வந்து இந்த புயல் சமயம் வந்து அவங்க ஏதாவது காணாம போயிட்டாங்கன்னா உடனே ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. உடனே சொன்னா அவங்க வந்து இது வரைக்கும் அப்படி இல்ல. எங்க பகுதியில யாராவது கடல்ல காணாம போனா மீனவர்கள் தான் கண்டுபிடிச்சு கொடுக்குறாங்க. கோஸ்ட் கார்டு வந்து மீனவர்கள் தான். இப்ப இங்க எந்த ஒரு டிசாஸ்டரா இருக்கட்டும், கடல்ல நடந்த டிசாஸ்டர்ல மீனவர்களுடைய பங்களிப்பு தான் அதிகமா இருக்குதே தவிர கோஸ்ட் கார்டு பிறகுதான் வராங்க. இல்ல, கோஸ்ட் கார்டை ப்ளேம் பண்றதுன்றது நம்ம நோக்கம் கிடையாது. கோஸ்ட் கார்டுக்கு வந்து நீங்க வந்து ரெண்டாவது 3வது இடத்துல தான் அவங்க இந்த இதுக்குள்ள வர்றாங்க. கப்பல், துறைமுகத்துக்கு அப்புறம் கோஸ்ட் கார்டு. எனவே இவங்களை நம்ம முழுமையா சொல்ல முடியாது. ஆனா உங்களுக்கு வேகமா இன்னைக்கு இந்த ஆயில் ஸ்பில்ல வந்து இப்போ அவங்க மேடம் வந்து ட்ரீ ஃபவுண்டேஷன் வந்து செய்கிறாங்க, பீச்சில் இதெல்லாம் எடுத்துருக்கிறாங்க. கடலுக்குள் மிதக்கும் ஆயிலை 80% ரிமூவ் பண்ணது கோஸ்ட் கார்டு தான். இன்னைக்கு கோஸ்ட் கார்டு செய்யாமல் இருந்திருந்தால் எல்லாம் அப்படியே அசிங்கமாக தான் இருக்கும். இன்றைக்கி செஞ்சதெல்லாம் கோஸ்ட் கார்டு தான். இந்த பாதிப்புல அதிகம் பாதிப்புக்கு மற்றவங்களாம் பேசுற கன்சர்னோட பாதிப்புக்கு ஆளாகிறவங்கன்றது மீனவர்கள் தான். எனவே அவர்களுடைய பிரதிநிதியா இருக்கக்கூடிய சரவணன் இதுல உங்க கருத்தை பதிவு செய்ய வேண்டியது அவசியம். 107 டன் கசடு இதுவரையிலும் அகற்றப்பட்டிருக்கு அப்படின்னு மாவட்ட ஆட்சியர் சுந்தரவல்லி சொல்றாங்க. அது அவ்வளவும் எண்ணெய் கசிவு இல்லை, இதில் மணலும் மற்ற படிமங்களும் சேர்ந்ததுனால அவ்வளவு பெருசாக தெரியுது அப்படின்னு கடலோர காவல்படை சொல்கிறாங்க. இவ்வளவு பெரிய பாதிப்பை மூடி மறைக்கிறதுக்கான முயற்சி அப்படின்றது எதனால் வந்தது? இது அவங்க வந்து இப்போ சார் சொன்ன மாதிரி அவங்க டோட்டலாகவே எதிர்பார்க்கல. இது வந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆயிலை பற்றி என்ன அப்படி சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் யாருமே திட்டவட்டமாக சொல்லலை. அது என்ன கெமிக்கல் இருக்குன்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லலை. நான் கூட இப்போ கச்சா எண்ணெய்னு சொல்லிட்டு நான் நினச்சிருந்தேன். ஏன்னா கச்சா எண்ணெய் தான் அப்படி இருக்கும், அடர்த்தி அதிகமாக இருக்கும், இதுவாக இருக்கும். ஏன்னா எங்கள் ஊரில் கரையில் வந்து ஃபுல்லாகவே மீன் இறந்து அதோட செதில் நீங்கள் தூக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஆயில் இருக்குது, ஃபுல்லாகவே ஆமைகள் செத்து போயிருக்கு ஃபுல்லாகவே. கரையோரத்தில் இன்னைக்கு வரைக்கும் அதை க்ளீன் பண்ணவே இல்லை. பட் இப்போ காமராஜ் துறைமுகம் வந்து திட்டமிட்டே இது போல் நடந்திருக்கு சொல்லிட்டு அவங்களுக்கு தெளிவாக தெரியும். இந்த ஆயில் சப்போஸ் எண்ணூரில் ஏன் அதிக அளவு தெரியப்பட்டதுன்னா அங்கே பீச் கிடையாது, அங்கே வந்து கடல் அரிப்பாக ஏற்பட்டு ஃபுல்லாக பாறைகளை போட்டதுனால அந்த இடத்துல ஆயில்கள் வந்து மணல் பக்கம். ஏன்னா கடலோட முக்கியமான வேலைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட கழிவை வந்து நீங்கள் கடலில் போட்டாலும் அது கரை தள்ளுறது தான் வேலையே. நீங்கள் என்ன ஒரு பொருள் போட்டாலும் அது உடனே கரைக்கு தள்ளணும், என்னைக்காவது ஒரு நாள் அது கரைக்கு வந்து தான் ஆகணும். அப்படி அதுதான் அதோட வேலையே, ஸ்பெஷலே. ஆனால் இந்த எண்ணெய் வந்து கரை பக்கம் போகாது தடைப்பட்டு நின்ற காரணமே வந்து அங்குள்ள பாறைகளால் தான். அதனால தான் அங்கே அவ்வளோ பெரிய படலங்கள் தெரிஞ்சுது. ஆனால் அதையும் மீறி ட்ராவல் ஆகி கிட்டத்தட்ட 34 கிலோமீட்டர் நீலாங்கரை வரைக்கும் ஃபுல்லாக எல்லா பீச்சிலையுமே வந்து மெரினால் அதிக அளவில் வந்து தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் எல்லைட் பீச்சுக்கு பரவிச்சு, அதுக்கப்புறம் கொட்டிவாக்கம் திருவான்மூர் தாண்டி போச்சு. பட் இதில் வந்து ரொம்ப பிரச்சனை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மீனவர்கள் தான் அதிக பாதிப்பு இருக்குது. இதில் எண்ணூர் பகுதி இத்தனைக்கு அங்கே இருக்க மீனவர்கள் வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டவங்க. எண்ணூர் பகுதியில் இருக்க எல்லா மீனவர்களும் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. ஏற்கனவே சுற்றுச்சூழல் கழிவு, ஆலைகளுடைய கழிவு மாசு, இதனால தொடர்ச்சியாக அவங்களுக்கு பாதிப்பு இருக்கு. அவங்க வாழ்வாதாரம் பாதிக்கிற அளவுக்கான சுற்றுச்சூழல் சீர்கேடுன்றது தொடர்ந்து இருக்கு. அதனுடைய தொழில் மையத்தினுடைய பாதிப்பை அவங்க அனுபவிக்கிறாங்க அப்படின்னு நிறைய டாக்குமெண்ட்ஸும் அவங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்களோட கிராம மீனவர்களாக இருக்கட்டும், இன்னைக்கு போயிட்டு நேற்று நைட்டு பிடிச்ச மீன் வந்து இன்னைக்கு காலையில் 500 ரூபாய் போக வேண்டிய மீன் வந்து விலை போக மாட்டுது. யாருமே மீன் வாங்க தயாராக இல்லை. கடலில் பிடிக்கிற மீனை பார்த்து பயப்படுறாங்க. அது என்ன கெமிக்கல் இருக்கு, என்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் அரசு தரப்புலேருந்து ஒரு எந்த ஏஜென்சியுமே வந்து சொல்லலை. இன்னைக்கு நம்ம அதை எடுத்து ஆய்வுலாம் செஞ்சுருக்காங்களா என்ன இருக்குன்னு? ஐஐடி செஞ்சுருக்காங்க, அதுக்கப்புறம்
அண்ணா இன்ஸ்டியூட்டில் ஒரு நிறுவனம் இருக்குது, ஸ்டேட் என்சிஎஸ்சி. ஆமாம் என்சி நேஷனல் கோஸ்டல் சஸ்டைனபிள் டிபார்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து அவங்க போய் ஆய்வு பண்ணி அந்த மூலக்கூறுலாம் எடுத்து ஐஐடி காமிச்சிருக்காங்க. பட் இவ்வளவு டிபார்ட்மெண்ட் தொழில்நுட்ப டிபார்ட்மெண்ட்கள் இருந்தும் இன்னைக்கு வரைக்கும் புள்ளி விவரத்தோட இதுதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு யாருமே வந்து கொடுக்கல. இல்லை, மீன்வளத்துறை அமைச்சர் மீனை எடுத்து சமைக்க சொல்லி சாப்பிட்டு அதை ஆய்வுலாம் பண்ணிட்டு இது சாப்பிட உகந்தது தான், எந்த பாதிப்பும் இல்லை, மக்கள் விரும்பி சாப்பிடலாம், அச்சப்பட தேவையில்லை அப்படின்னு நம்பிக்கை விட்டுறாரு. ஒரு மீன்வளத்துறை அமைச்சர் வந்து ஒரு மீனை எடுத்து சாப்பிடலாம் சொல்லிட்டு விஷயம் வந்து வேற. அறிவியல் ரீதியாக ஒரு மீனை வந்து அந்த இருந்து போன மீன்களை வந்து கலெக்ட் பண்ணி அதில் எதனால் இறந்துச்சு, அந்த இதில் வந்து என்ன கெமிக்கல் இருக்குது. இப்போ பொதுவாகவே தெரியும், ஒரு பெட்ரோல் ப்ராடக்ட்னா கண்டிப்பாக ஈஸியாக இது தெரியும். பாலிசைக்ளின், ஹைட்ரோ கார்பன், பென்சின், இது போல் புற்றுநோயை உருவாக்கக்கூடிய கெமிக்கல்கள் அதிகமாகவே இது காமனாக சொல்லுவாங்க. பெட்ரோல் ப்ராடக்ட்னா இந்த 2 கெமிக்கல்லாம் அதிகமாக காணப்படும் சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் பொதுவாகவே. பட் புற்றுநோயை உருவாக்குற காரணிகள் இருக்குது. இப்போ இன்னைக்கு கடல் மணல் துகள்கள் போயிருக்கு. இன்னைக்கு எல்லாமே மேலே க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அடியில் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, கடலோட பரப்பு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. அதோட புள்ளி விவரங்கள் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஃபுல்லாகவே இன்னைக்கு வரைக்கும் பிடிக்கிற மீன்களை இந்த நியூஸில் வர்றதுனால செய்தினால இன்னைக்கு வரைக்கும் மீன்கள் வாங்க மாட்டாங்க. இழப்பீடுனா யார்கிட்ட கேட்பீங்க நீங்க? மீன்வளத்துறை வந்து இதோட மீனவர்களோட வாழ்வாதாரத்தை பற்றியோ இதை பற்றி பார்க்கறது கிடையாது. ஏன்னா மீன்வளத்துறை வந்து இப்போ என்ன ஒரு ஸ்டேட்டஸில் பார்க்குறாங்க, என்னோட பார்வையில் எப்படி நான் பார்க்குறேன்னா, மீன்வளத்துறைக்கு மீனை விற்றதான் வருவாய். அந்த வருவாய் வந்து எக்காரணத்தை கொண்டும் இழந்துடக்கூடாது, அதனால் மீனை சாப்பிடலாம், எந்த பிரச்சனையும் இல்லை சொல்கிறது போலி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப தவறான விஷயம். ஒரு அறிவியல் ரீதியா பீதிக்கு அரசு துணை போக முடியாது இல்ல. மக்கள்கிட்ட பீதி இருக்கிறப்ப ஒரு அமைச்சர் சொல்றாருன்னா அவர் ஆய்வுலாம் பண்ணாம இதுதான் நான் முன்னாடியே சொன்னேன் நான். வெளிப்படத்தன்மை, உண்மைத்தன்மை என்ன இருக்கு, உண்மையிலே பீதி இருந்தா பீதி இருக்குன்னு தான் சொல்லணும். 6th கிரேட் ஃபியூவல் கிளீனா சொல்லிட்டாங்க அன்னைக்கு. உங்களுக்கு நீங்க பார்க்கல போல, கிளீனா அவங்க ஆய்வு செஞ்சு சொல்லியிருக்காங்க. இட்ஸ் ஃபியூவல் ஆயில் அண்ட் இட்ஸ் 6th கிரேட். கண்டிப்பா அப்ப ஆயில் இருந்தா நான் சொன்ன இந்த கெமிக்கல் கண்டிப்பா இருக்கு. பில்ஸ் வந்து நீங்க பாத்து இப்ப உடனே நீங்க ஒரு என்விரான்மெண்டல் ஆர்வலரா, சுற்றுச்சூழல் ஆர்வலரா, சுற்றுச்சூழலுக்கு மீனவர்களுக்கான பாதிப்பு அப்படின்ற அம்சத்தை அவர் சொல்றார். சுற்றுச்சூழலுக்கு என்ன பாதிப்பு நீண்ட கால அடிப்படையில் இருக்கும்? இப்போ வந்து நம்ம இன்னொரு 10-15 டேஸில் பார்க்கும்போது நமக்கு தெரியும், க்ளீனாக வந்து ஏதாவது ஒதுங்கும் போது எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணணும். சரவணன் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். பார்த்து அதனுடைய இறப்புக்கு காரணம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து இப்போ வந்து எல்லாரும் வந்து 500 rupees விற்கிற மீனை 100 ரூபாய்க்கு வாங்கினா அது வந்து கவர்மெண்ட் வந்து சொல்லணும், அப்படி கிடையாது. ஏன்னா எல்லாம் நிறைய மீனவர்கள் நீலாங்கரை, இஞ்சம்பாக்கம் எல்லா இடத்துலையும் மீனவர்கள் போயிட்டு மீன் பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க, எல்லாரும் சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல எனக்கு தெரியாது அவங்க எப்படி இருக்குன்னு அவங்க ஊர் பக்கத்தில். ஸோ கவர்மெண்ட் வந்து க்ளீனாக மக்கள்கிட்ட சொல்லலாம், இந்த வந்து நீங்கள் சாப்பிடலாம், இறந்து போய் ஒதுங்குறத மட்டும் எடுத்து சாப்பிடக்கூடாது. பட் உயிரோட பிடிச்சிட்டு வந்து கடல்ல மீனவர்கள் அழுறாங்களே, எங்களுக்கு அந்த மீன் விலை போகல, பெரிய பாதிப்புன்னு சொல்லி அழுகக்கூடிய காட்சிகளை பார்க்க. எண்ணெயில் கசிவில் வந்து ஒதுங்குற மீனை வந்து இறந்து போன மீனை ஏதோ யாரும் எடுத்து சாப்பிட மாட்டாங்க, அதை சாப்பிடக்கூடாது. மீனவர்கள் கடல்ல இருந்து பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கிற மீனை எல்லாரும் சாப்பிடலாம். ஆனால் ஒன்று வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ பெரிய பாதிப்பு வந்து அஃப்கோர்ஸ் மீனவர்களுக்கு வந்து அவங்க வாழ்வாதாரம், ஆனால் இன்னும் பெரிய பாதிப்பு வந்து கடலுக்கு. ஆனால் இப்போ வந்து கடல் அந்த எண்ணெய் வந்து பிகாஸ் ஆஃப் த விஸ்காசிட்டி மேலே இருக்கும், உடனே உள்ளே போயிடாது, நிறைய மாதங்களாகி க்ளீன் பண்ணாதது தான் டார் பால்ஸ் ஆகிட்டு கீழே செட்டில் ஆகும். இப்போவே போய் செட்டில் ஆகிருக்காது, இப்போவே செட்டில் ஆகாது, அது மாதங்கள் ஆகும். அது ஆராய்ச்சியாளர்கள் கூட க்ளீனாக சொல்லுவாங்க, அது டார் பால்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு 6-7 months ஆகும். ஸோ அந்த பாறைகளில் இருக்கிற ஃபஸ்ட்டு இவங்க அந்த எண்ணெய் மேலே இருக்கிற எண்ணெயெல்லாம் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பயோரெமிடியல் மெஷர்ஸ், அவங்க வந்து இந்த டிஸ்பர்சன்ஸ் எல்லாம் கெமிக்கல்ஸ், அது கேன்சர் வரும் அந்த நோய், அதனால தான் கரையோரம் அவங்க யூஸ் பண்ணலை, பயோரெமிடியல் மெஷர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த பயோ ஆர்கானிசம்ஸ் வந்து இதை வந்து அப்படியே சாப்பிடும், அந்த ப்ரோட்டீன், அந்த என்சைம்ஸ் வந்து அந்த ப்ரோட்டீனை பிரேக் பண்ணிவிட்டு இதெல்லாம் சாப்பிட்டு அவங்க அந்த பயோரெமிடியல்ஸ் அந்த யூஸ் பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஓவர் 30 days to 40 days. ஆமாம், இட்ஸ் அன் என்சைம், அது ஒரு 30-40 days அது வந்து அதை சாப்பிட்டுடும்.
ஸோ நிறைய இடத்துல வெளியூர்லலாம் நிறைய இதுதான் யூஸ் பண்ணுறாங்க, பயோ ஆர்கானிசம்ஸ். ஏன்னா நம்ம கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம இயற்கைக்கு பாதிப்பு அடையக்கூடாது. இவ்வளவு 107 டன் எடுத்திருக்காங்களே, இதை எடுத்து என்ன செய்வாங்க? இதனால வர பாதிப்பு என்ன பண்ண போறாங்க? அதுதான் அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பெரிய பிட் போட்டு அதில் இந்த பயோ ஆர்கானிசம்ஸ் போட்டு பண்ணுறாங்க. நேற்றே வந்துருச்சு எல்லாமே, அந்த பயோ ஆர்கானிசம்ஸ் எல்லாமே வாங்கிட்டு ரெடியாக போட்டுட்ருக்காங்க. அதை பார்க்குறதுக்கு தான் இன்றைக்கி மினிஸ்டர் போயிருக்காங்க. இன்றைக்கி அது போய் அந்த இடத்த பார்த்து ஒரு ஸ்லைட் ஷோ பார்த்து அது எப்படி வேலை செய்ய போகுது, எப்படி இது பண்ண போகுதுன்னு பார்க்குறதுக்கு. திரு சந்திரமோகன், இது அடுத்த கட்டமாக என்ன ஆகும்? ஏதாவது துறை ரீதியான விசாரணைகள், உயர் அதிகாரிகள் விசாரணை அப்படின்னு போய் அது ஒரு நிர்வாக சிக்கலாக ஒரு கோப்புகளுக்குள்ளே முடங்கிருமா? இல்லை இதுலேருந்து ஏதாவது எண்ணூர் துறைமுகம் இல்லை சிக்கல் எல்லாம் வர்ற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆயில் ஸ்பில் அப்படிங்கிறது அங்கங்கே அப்பப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது தான். இங்கே இல்லாட்டாலும் ஒரு ஆழ்கடலில் நடக்கும். அதெல்லாம் பல வகையாக உலகங்களில் வந்து ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப எளிதாக கடந்து போகிறீங்களே. இல்லை அது நிதர்சனமான உண்மை சார். அது இப்போ நான் ஸ்வீடனில் படித்ததெல்லாம் வந்து அந்த 6 மாதம் இந்த மாதிரி மெரைன் பொல்யூஷன், ஆயில் ஸ்பில் எப்படி கண்டைன் பண்ணுறது அப்படி. நம்மகிட்ட இருக்க கோஸ்ட் கார்டு நம்ம ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே அங்கே போய் 6 மாதம் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்தவங்க ஆன் சைட். இப்போ இந்த மெட்ராஸில் வந்து நமக்கு இத்தனை வருஷத்தில் இப்போ ஒரு வந்திருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம பயப்பட தேவையில்லை. யார் பயப்பட தேவையில்லை? அதிகாரிகளா, மக்களா, மீனவர்களா? பொதுமக்கள் பயப்பட தேவையில்லை. ஏற்கனவே நிறைய கழிவுகள், குப்பை, பிளாஸ்டிக் எல்லாம் நிறைய கடல்ல போட்டுட்டு இருக்கோம். இப்போ நமக்கு கடல் வாழ் உயிரினங்கள் தான் எஃபெக்ட் ஆயிட்டு இருக்கு நிறைய. சொல்லுங்க, யார் பயப்பட தேவையில்லை? அதிகாரிகளா, கப்பல்காரங்களா, கம்பெனிக்காரங்களா, மக்களா, மீனவர்களா? கம்பெனி, போர்ட், அவங்களுக்குள்ள இருக்கிற லீகல் மேட்டர்ஸ் அது வேற, அது நமக்கு தெரியாது. ஏன்னா இன்றைக்கி வந்து துறைமுக அதிகாரிகளும் சரி, அவங்களோட சேர்ந்த கோஸ்ட் கார்டு அவங்க எல்லாம் முழு வீச்சில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் 2 நாளில் ஓரளவுக்கு எல்லாம் எடுத்துருவாங்க. இப்போவே நிறையா கரையில் ஒதுங்கிருச்சு, கடலுக்குள்ளே இது இல்லாத மாதிரி எடுத்துருவாங்க. எடுக்கலனாலும் கடல் தள்ளிரும், கரைக்கு கரைக்கு தான் வரும், வேற எங்கேயும் தள்ள முடியாது. கரையில் வந்து எல்லாம் ஒதுங்கணும், ஒதுங்கினதுக்கப்புறம் வாலி வச்சு தான் அள்ள முடியும். என்ன அது வந்து கோஸ்ட் கார்டு வந்து கரையில் அள்ள முடியாது, கடற்பரப்புல மணற்பரப்புக்கு வந்து அதை வந்து அள்ளுறது கஷ்டம். அதுதான் பக்கெட் வச்சு இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கடலுக்குள்ளே இருந்தது அப்படின்னா அவங்க ஸ்கிம்மர்னு போட்டு பம்ப் பண்ணி அப்படியே எடுத்துக்கிட்டு இருப்பாங்க, எல்லாம் சுற்றி போட்டு அழகாக எடுக்கலாம். கரைக்கு வந்துருச்சு அப்படின்னா உள்ள நோண்டி நோண்டி அப்படி அப்படியே பக்கெட்டு அதை வச்சு தான் எடுத்தாகும். ஏன்னா அது எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இது இன்னும் 2-3 நாளில் வந்து இந்த 95% வீரியங்கள் உள்ளதெல்லாம் எடுத்துருவாங்க. எடுத்து அது வந்து நீங்கள் கேட்டீங்க, இதெல்லாம் துறைமுகத்தில் வந்து அதுக்கு தனியாக ஒரு இந்த மாதிரி ஒரு அவங்க துறைமுகத்தில் எப்போவுமே வந்து சாலிட் வேஸ்ட் அப்படின்னு ஒரு பூல் வச்சுருப்பாங்க, அங்கே தான் கொண்டு போய் வைக்கிறாங்க. சாலிட் வேஸ்டெல்லாம் வந்து எப்படி டிஸ்போஸ் பண்ணுங்கிறதுக்கு ஒரு ரிட்டன் ப்ரொசீஜர்ஸ் ஆகுது. ஏன்னா கப்பலில் இருந்து வரக்கூடிய திடக்கழிவுகள் அதெல்லாம் இப்படி தான் டிஸ்போஸ் பண்ணணும்னு லை டவுன் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அது பிரகாரம் வச்சு அதை வாங்குறதுக்குன்னு இண்டஸ்ட்ரியல் எஃப்லியேட்டை டிஸ்போஸ் பண்ணுறதுக்குன்னு கம்பெனிகள் இருக்குது. அவங்க பணத்தை கொடுப்பாங்க, அவங்க கொண்டு போய் தே நோ ஹவு டு டிஸ்போஸ் தி சாலிட் வேஸ்ட். அது செய்கிறாங்க, அதெல்லாம் துறைமுகத்தில் ஏற்பாடுகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த மீன் பாதிக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து எல்லாமே கரை ஓரத்தில் வந்துருச்சு. கடலுக்குள்ளே எல்லாம் மீன் பிடிக்க போகிறவங்கெல்லாம் சின்ன ஃபைபர் போட்டில் போகிறவங்க 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் போகிறாங்க. மெக்கனைஸ் போட்டில் போகிறவங்கெல்லாம் 10 கிலோமீட்டர் வரைக்கும் போகிறாங்க. அங்கே இருக்க மீன்களுக்கெல்லாம் எந்த பாதிப்பும் கிடையாது. எப்போவும் போல் வர்ற மீன்கள் நல்லா தான் இருக்குது. மேடம் சொன்ன மாதிரி கரையில் ஒதுங்கினது ஆயில் இருக்குது, நம்ம சாப்பிடக்கூடாது. அதுக்கு வந்து இவங்க பயோசைட் டெஸ்ட்டுன்னு சொல்லி யூனிவர்சிட்டியில் செய்வாங்க, வைப்பாங்க. நம்ம ரொம்ப இதை பற்றி பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. ஒவ்வொரு காலகட்டங்களில் இந்த மாதிரி மீன் சாப்பிட்றவங்களும் பயப்பட தேவையில்லை, மீன் பிடிக்கிறவங்களும் பயப்பட தேவையில்லை. பயப்படுறது இன்னைக்கு என்ன சார், இன்னைக்கு போங்க, இன்னைக்கு போட்டு எதுவுமே கிடையாது ஹார்பரில். நீங்கள் இன்னைக்கு போய் பார்த்தீங்களா? நீங்கள் காசிமேட்டில் போனீங்கன்னா அங்கேருந்து 1000 போட்டு உள்ளே போயிருச்சு, எதுவும் கிடையாது. சரவணன் தான் சொல்லுங்கள் சார், எங்கே போட்டு இருந்துச்சு எல்லாம் போட்டு போய் மேடம் சொல்கிறாங்க மீனவர்கள் வந்து மீனை பிடிச்சி மீனவர் சாப்பிட்றாங்கன்னு சொல்கிறாங்க. மீனவர்கள் வந்து வேறு வழி கிடையாது, நாங்கள் சாப்பிட்டு தான் நாங்கள் சாப்பிட்டு தான் இருக்கோம், இன்னைக்கு வரைக்கும் சாப்பிட்டு தான் இருக்கோம். இப்போ எங்களோட பிரச்சனை அது இல்லை, நாங்கள் சாப்பிட்றது எங்களோட உணவு அதுதான், நாங்கள் சாப்பிட்றோம். பட் எங்களோட வாழ்வாதாரம் அத்தியாவசிய தேவைகளுக்கு வாங்குறதுக்கு, பொருள் வாங்குறதுக்கு இந்த மீனை விற்றா தான் எங்களுக்கு பணம் கிடைக்கும். அந்த மீன் இன்னைக்கு சேர்த்து ஆக மாட்டுது, அது ஒரு கேள்விகள் இருக்கு. கவர்மெண்ட் சொல்லணும், பயப்பட வேண்டாம், தைரியமா சாப்பிடுங்க. மக்கள் பார்வையிலிருந்து பார்க்கும்போது இங்க நடந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய மக்கள் துரோகம். கண்டிப்பா இந்த அதிகாரிகள் முன்னேற்பாடுகள் செய்து வச்சிருக்கணும்.
இப்போ விபத்து நடக்காது அப்படின்னு சொல்லி தள்ளி விடுறது, நடக்கும்போது அதை மறைக்கிறது, இதெல்லாம் மக்கள் துரோக செயல்கள். இவ்வளோ ஒரு பெரிய போர்ட்டு, இவ்வளவு அதிகமான காமர்ஸ் நடக்குது, வியாபாரம் நடக்குது, வருமானம் வருதுன்னு சொல்கிறவங்க ஏன் இந்த மாதிரியான ஒரு 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 பேரிடர் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கலை? அப்படி ஒரு பேரிடர் நடக்கும்போது ஏன் முழு தகவல்களையும் உடனடியாக மக்களுக்கு சொல்லலை? ஏன் திறம்பட நடக்கலை? தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இதில் என்ன பண்ணாங்க? தமிழக அரசு என்ன பண்ணிச்சுது? மத்திய அரசு என்ன பண்ணுது? கோஸ்ட் கார்டு எங்கே போய் ட்ரைனிங் எடுக்கட்டும், ஸ்வீடன்லேயே எங்கே போய் ட்ரைனிங் எடுக்கட்டும், என்ன பண்ணாங்க? இன்னைக்கு வரைக்கும் இவங்களுடைய ரெக்கார்டு எல்லாமே டிஸ்மல். 1050 கிலோமீட்டர் நீளம் உள்ள கடற்கரை தமிழ்நாட்டுக்கு இருக்குது. வழி நடுக அனல் மின் நிலையங்கள், அணுமின் நிலையங்கள், கப்பல் உடைக்கும் தளங்கள், ஹோட்டல், ரிசார்ட் வரிசையாக கட்டுறாங்க மீனவ மக்களுக்கு எதிராக. இந்தியாவினுடைய கோஸ்ட் லைன் லெங்த் வந்து 7500 கிலோமீட்டர். முழுக்க முழுக்க மீனவர்களை அப்புறப்படுத்தி இதை கையகப்படுத்துவதற்கும் இதை பன்னாட்டு நிறுவனங்களுக்கு கொடுப்பதற்கும் தான் இந்த அரசுகள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது மக்களுக்கான அரசாங்கம் கிடையாது. இந்த அரசு துறைகள் மக்களுக்காக இயங்கலை, அவங்க சுயநலத்துக்காக, அவங்களுடைய சக்திக்காக, பணத்துக்காக, சம்பளத்துக்காக நடக்குது. மக்களுக்காக நடக்கிறதா இருந்தால் திஸ் இஸ் நாட் த வே யூ டீல் வித். சார் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க அது மேனேஜ்மெண்ட்டு அந்த அதாவது இப்போ எத்தனை ஃபிஷிங் ஹார்பர் அரசாங்கத்துலேருந்து கட்டி கொடுத்துருக்காங்க. பெரிய ஆக்சிடென்ட் பக்கெட் வச்சு கோர்றது எந்த உலகத்துல நடக்குது? சில வசதிகள் பக்கெட்ல வச்சு கோர்றது அப்படி மேடம், வேற வழி இல்ல, இவங்களால முடியாதுன்னு சொல்ல தயவு செய்து சொல்லாதீங்க. இது வந்து ஒரு அசிங்கம். ஒரு வல்லரசுன்னு சொல்றீங்க, அணு ஆயுதம் தயாரிக்கிறீங்க, ஏவகணை பண்றீங்க, ஒரு பக்கெட் வச்சு தான் கோருவீங்க. இது நாளைக்கு அணுமின் நிலையத்துல ஒரு விபத்து நடக்குது சார். சார் நாளைக்கு கூடங்குளத்துல கல்பாக்கத்துல ஒரு விபத்து நடக்குது, எந்த பக்கெட் வச்சு அழுவாங்க? இவங்க என்ன பண்ணுவாங்க? அதுக்கு முன்னாடி இவங்க மேல உள்ள நம்பிக்கை இல்லையே எங்களுக்கு. எங்க பிள்ளைகளை வச்சு நாங்க எப்படி இந்த நாட்டுல உயிர் வாழ முடியும்? அதிகாரிகள் அவ்வளவு பேர் ஊழல்வாதிகளாக, நிர்வாக திறமை இல்லாதவங்களா இருக்கிறீங்க. உங்களை மாதிரி விஷயம் உள்ளவங்களை இவங்க சப்ப கட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா நாங்க யாரும் நம்பி உயிர் வாழ்றது? டெவலப்மெண்ட்னா நமக்கு வந்து டெவலப்மெண்ட் சொல்லும் போது இயற்கை அங்க இருக்கிற மக்கள் தான் பாதிப்படைகிறாங்க. அது மட்டும் சந்திரமோகன் சார். இப்ப சார் நான் ஒரே ஒரு விஷயம், கடலாமை பாதுகாப்பு செஞ்சுட்டு இருக்கோம்னா கூட எல்லாம் எஸ்சுரிஸ்ல தான் நிறைய ஆமைகள் வந்து முட்டையிடுது. ஆனா போன வருஷம் எல்லா எஸ்சுரிஸ் வந்து சர்வே பண்ணிட்டு போனாங்க புது போர்ட் கட்டுறதுக்கு. சார் சொல்ற மாதிரி ஒவ்வொரு போர்ட் வந்து அங்கே இருக்கிற மக்களுக்காக கிடையாது. ஆக்சுவலாக இது ட்ரூத். அவங்கன்னா அவங்களுக்கு பாவம், அவங்களுக்கு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு வேலை கொடுத்துருவோம், நிறைய எல்லாரும் நல்லா ஆஃபீஸில் உட்காந்துக்கலாம், ஷர்ட் பேண்ட் போட்டுட்டு உட்காந்துக்கலாம். பட் அவங்க வந்து அவங்களுக்கு வேலை கிடையாது. இல்லை மேடம், அதாவது ஸோ நமக்கு டெவலப்மெண்ட்னா இயற்கையை விட்டு கொடுக்கணும். இருக்கிற போர்ட்டே பாதுகாக்க தெரியல, புறச்சொல்ல இணையத்தில் இன்னொரு துறைமுகம் கட்ட போறாங்க. சொல்கிறேன் கேளுங்க சார், என்ன சொல்ல விடுங்க. சொல்லுங்க. மீனவர்களுக்கு எதிராக அரசியலிக்கிறது அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை வைக்கிறீங்க நீங்க. அது கரெக்ட் அப்படின்னா மக்களுக்கு ஆதரவா மீனவ மக்களுக்கு மீனவ மக்களுக்கு ஆதரவா இல்லை. எவ்வளவு ஃபிஷிங் ஹார்பர், ஃபிஷ் லேண்டிங் சென்டர்ஸ் எல்லாம் வந்து அரசுல இருந்து கட்டிட்டு இருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விவசாய மக்களுக்கோ அல்ல மற்ற துறை, இப்போ பனை மரங்களை பற்றி சொல்கிறாங்க, அந்த மாதிரி மக்கள் பலதரப்பட்ட மக்கள் கோரிக்கை வைக்கிறப்ப மீனவ மக்கள் வந்து எனக்கு இந்த வசதி வேணும், எங்களுக்கு இதை கட்டி கொடுக்கணும், எங்களுக்கு ஐஸ் பிளான்ட் வேணும்னு சொல்லி சொன்னால் உடனே அரசாங்கத்துக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நாகப்பட்டினம் தங்கம்பாட்டில் போய் கட்ட போகிறாங்க, ஃபிஷிங் ஹார்பர் வெள்ளப்பள்ளத்தில் கட்ட போகிறாங்க. உங்கள் பெரிய தாலைகள்லாம் தூண்டில் சுவர் செஞ்சு கொடுத்தாங்கல்ல. நம்ம தேங்காய்பட்டினத்தில் ஹார்பர் கட்டியிருக்கிறாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டியிருக்கிறாங்க. இந்த மாதிரி அங்கங்கே கட்டி கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. முரண்பாடுங்க. ஆமாம், நீங்கள் தூண்டில் வளைவு சொல்கிறீங்களே, அந்த தூண்டில் வளைவு எவ்வளோ தப்பானது தெரியுமா? மீனவ மக்கள் ஒரு போர்ட் கட்டும் போது அந்த நார்தர்ன் சைட் பீச் இரோட் ஆயிடுது, அதனால உடனே ஒரு தூண்டில் வளைவு போடுறது. I think we should not get into that argument. அப்படி கிடையாது, ஆர்குமெண்ட் கிடையாது இது. It's a fact. ஆர்குமெண்ட் கிடையாது. It's a fact. மீனவ மக்கள் இல்ல பாருங்க, கன்னியாகுமரி கிட்ட அவங்க தூண்டில் சுவர் கட்டுவதற்கான காரணம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட்ல அவங்க கடலுக்குள்ள போக முடியாது. வில்லியம் போர்ட் வந்ததனால. அப்படி கிடையாது. பெரிய தாரையில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உள்ள இல்ல நான் சொல்லுங்க, என்ன சொல்ல விடுங்க. உள்ள வந்து 1 கிலோமீட்டர்ல ரீஃப் இருக்கும். ஜூன் ஜூலை ஆகஸ்ட்ல மீனவ மக்கள் போட்ல போனாங்கன்னா தூக்கி அடிச்சுன்னா உள்ள சொறி செத்து போயிடுவாங்க. ஒரு வருஷத்துக்கு 10 பேர் சாவாங்க. அப்ப பெரியதாலை மக்கள் வந்து எங்களுக்கு ஒரு தூண்டில் சுவர் மாதிரி கட்டி கொடுத்தா அலைகள் வராது, நாங்க சேஃபா போயிட்டு வருவோம் கேட்டதுனால அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தது. அங்க எரோஷன் கிடையாது. அதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து மணப்பாடு இன்னைக்கு பண்ணி இருந்துட்டு அவங்க அறியாமையை யூஸ் பண்ணிருப்பாங்க. கம்பெனிகளை, பெரிய கம்பெனிகளை நீங்க வந்து செய்யலாம்பீங்க,
செஞ்சாலும் எதுக்கு அப்படி செஞ்சீங்க இல்ல சார். அப்படிங்க. இல்ல, இல்ல, இந்த மாதிரி இது ஏதோ attitude பெரிய உண்மையிலே சார், ஏதோ ரொம்ப தூண்டில் பெனவலண்டா வளைவு, அரசாங்கம் seaballs மக்களுக்கு ரொம்ப மீனவர்களுக்கு செய்யற மாதிரி நீங்க ஒரு தோட்டத்தை சொல்றீங்க. தோட்டத்தில் இல்ல, இங்க பாருங்க, நான் தனியார் மணல் scientific-ஆ நிறுவனங்கள் சொல்றேன். தனியார் மணல் நிறுவனங்களை விட்டு மணல் அள்ள விடுவது, பல தொழிற்சாலைகளை உருவாக்கி கடற்கரை அழிப்பது, இயற்கை அழித்த பிறகு புண்ணுக்கு மருந்து போடுவது போன்ற நடவடிக்கைகளை தான் அரசு ஈடுபடுத்த தவிர இயற்கையை பாதுகாத்திருந்தால் இந்த மாதிரி தேவையில்லை. இன்னொன்னு, மீனவர்கள் பங்களிக்கக்கூடிய அந்நிய செலாவணி, மீனவர்கள் கொண்டு வரக்கூடிய ஃபுட் செக்யூரிட்டி, நியூட்ரிஷன் செக்யூரிட்டி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசு செய்யறது எது அதிகமா, மீனவர்கள் செய்யறது அதிகமானு பாருங்க சொல்லுங்க. அதாவது சார், கடந்த 10 வருஷத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாருங்க, உங்களோட மீன் பிடிப்பு அதிகமாகிக்கிட்டு தான் இருக்கு. ஆமா, எந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வேணும் சொல்லுங்க. நீங்க அந்தந்த கிராமத்துல அந்த போய் காலத்துல கேளுங்க. 5 அவங்க டன் சொல்லுவாங்க உண்மை. உண்மை வந்து அந்தந்த இல்ல, அவர் கிராமத்துல சொல்லி மீனவர்கள் முடிக்கட்டுமே. சொல்லுவாங்க மீன் வளம் குறைஞ்சிட்டே போயிட்டு இருக்கு. ஆனா FAO-க்கு கொடுக்கிற ரிப்போர்ட்ல மட்டும் ஏறிக்கிட்டே போகுது. அப்படி அது கிடையாது, எப்படி அப்படி வரும்? அப்படி எல்லா கிடையாது. உலகெங்கும் அப்படியே தான் இருக்கு. நீங்க அப்படி சொல்லாதீங்க. You must look at Daniel இன்னும் Pauly, நிறைய Dr. Daniel செய்யலாம், Pauly's அதை நான் report. ஒத்துக்கிறேன். இன்னும் நிறைய செய்யலாம். ஆனால் ஒரு 15 வருடங்களுக்கு முன்னால் இருந்த மீனவ மக்கள் எப்படி குடியிருந்து பிள்ளைகள் அப்படி கஷ்டப்பட்டாங்க, இன்னைக்கு இருக்க மீனவ மக்கள் இன்னைக்கு எல்லாருமே படிச்சு ஃபாரின் போயிருக்காங்க மேடம், தெரியுமா? நீங்க எல்லாரும் போறாங்க. நீங்க இந்த நொச்சி குப்பம் நடுக்குப்பத்துல போய் பாருங்க, தயவு செய்து இந்த நொச்சி குப்பம் நடுக்குப்பம் மாட்டாங்குப்பத்துல போய் பாருங்க, எத்தனை பேர் ஃபாரின் போனாங்க. சோத்துக்கு வழியில நமக்கு சார் 10க்கு 10 ரூமுக்குள்ள அந்த ரூமுக்குள்ள போனா பார்க்க முடியல. எல்லாம் மாடி வீடுகள் கட்டி இருக்காங்க, பிள்ளைகள் எல்லாம் தென்னூர் குப்பத்துல எங்க போனீங்கன்னாலும் கான்கிரீட் வீடு தான். நான் முத இங்க வந்தப்ப 20 வருஷத்துக்கு மேல குடிசை வீடு, தெரியுமா? அங்க இருந்தது வந்து 35 போட்டு, இன்னைக்கு அங்க போனீங்கன்னா 1000 போட்டு இருக்கு. தெற்கு பகுதியில் நீங்க சொல்ற மாதிரி கொஞ்சம் ஆனால் நான் ஒத்துக்கிறேன்னா இன்னும் நல்லா செய்யலாம், இன்னும் நல்லா செய்யலாம். வேற எங்கெங்கயோ போயிட்டு இருக்கோம். அதான் சொல்றேன் சார். நான் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இப்போ நீங்க சொன்னீங்க அந்த முனிசிபல் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் வந்து காமராஜ் போர்ட் வந்து முறையாக இது பண்றாங்க எல்லாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு, இங்க அவங்கவுங்க சட்டத்தை முறையா ஃபாலோ பண்ணாங்கன்னா இங்க பிரச்சனைக்கு இடமே கிடையாது. ஓகேவா? இன்னைக்கு அது இல்லை, யாருமே வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது. இந்த விபத்துக்கும் கண்டிப்பாக அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா அந்தந்த டிபார்ட்மெண்ட், இன்னைக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டு, தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு இருக்கட்டும், ஸ்டேட் கோஸ்டல் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியாக இருக்கட்டும், அவங்களுக்கு யாருக்குமே முதுகெலும்பு இல்லாமல் ஆளால் தான் இருக்காங்க. இன்னைக்கு அவங்கவுங்க வேலையை அவங்க கரெக்டாக செஞ்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு தப்பு பண்ணுறவங்கள அவங்க தான் கேள்வி கேட்டிருக்கணும். இன்னைக்கு பண்ணக்கூடாது சொல்லிட்டு தெளிவாக இருக்குது, கிளியரன்ஸை கொடுத்துருப்பாங்க, ஆனால் அதை மீறுவாங்க, ஆனால் அதை கண்டுக்க மாட்டாங்க. ஒரு விபத்து நடந்தால் இந்த ப்ரொசீஜர் இருக்குன்னு சொல்லிட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது, ஆனால் அது தெரியும், ஆனால் அதை பண்ண மாட்டாங்க. சார், ஃபஸ்ட்டு மக்கள்கிட்ட பற்றி சட்டத்தை பற்றி நீங்கள் கடைப்பிடிங்கன்னு சொல்லக்கூடாது. அதிகாரிகள் நீங்கள் சட்டத்தை நீங்கள் தான் இது பண்ணணும். நோய் வந்து இப்போ இந்த எண்ணெயோ அதெல்லாம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நோயின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வரையும், காமராஜ் போர்ட்டு, ஸ்டேட் கோஸ்டல் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, இது போல நிறுவனங்கள் தான் நோய். என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி சொல்லாதீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி தான் சார், அவங்க தான் நோயே. அவங்கவுங்க வேலை இவங்க அவங்கவுங்க வேலையை அவங்க செய்யலன்னு சொல்லாம ஒரு நோய்னு சொல்லக்கூடாது. கண்டிப்பா நோய் தான் என்ன பொறுத்த வரைக்கும். அவங்க வந்து அவங்க கரெக்டா அவங்களோட வேலையை பண்ணாங்கன்னா இங்க இந்த இடத்துக்கு இந்த விபத்துக்கு அவங்க சரியாக வேலை பண்ணல என்று கூறுங்கள். அவர்கள் நோய் என்று கூறுவதற்கு உங்களுக்கு அருகதை கிடையாது. இல்ல, வேலை செய்யலன்னா நோய் எனக்கு சார், நான் எல்கே சிட்டிசன் சொல்ல முடியாது சார். கண்டிப்பா சார், இன்னும் கொஞ்சம் எஃபிஷியன்ட்டா வேலை பார்க்கலாம் சொல்லலாமே ஒழிஞ்சு அவங்க நோய்னு சொல்லக்கூடாது. கண்டிப்பா அது சொல்றதுக்கு நமக்கு இரண்டு பார்வைகள் இருக்கு. அதாவது நீங்க ஒரு அதிகாரி பார்வையில் அவங்களோட இணைந்து பணியாற்றுறதுல இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு அவங்களுடைய பங்கு தேவைன்ற பார்வையிலன்னு சொல்றீங்க. மனித வளர்ச்சி, மனிதனுடைய வாழ்வாதாரம், மனிதனுடைய அடிப்படையான உரிமை அப்படின்ற பார்வையிலிருந்து சரவணன் சில கருத்துக்களை முன்வைக்கிறார். அதுல கொஞ்சம் காரம் இருக்கும், அந்த காரத்தை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். திரு கல்யாண், அதாவது ரொம்ப பெரிய கன்க்ளூஷனுக்கு போக வேண்டாம். இவங்க எல்லாம் ஃபிஷர்மீன்ஸ் டிபார்ட்மெண்ட்லாம் ஏதோ மக்களுக்கு பாதகமாக செய்கிறாங்க, அந்த அளவுக்கு கன்க்ளூஷன் இந்த இன்சிடெண்ட்ல போகிறதுக்கு இது வழி இல்லை. முதல் விஷயம் என்னன்னா, பொல்யூட்டர் பேஸ்னு ஒரு பிரின்சிபல் இருக்கணும். இவங்க இது எல்லாரும் ஒரு கணக்கு, யார் சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்கிறாங்களோ அவங்க அந்த அபராதத்தை எல்லாமே ஒரு இது ஒரு பெனால்டி ஃபைன் அப்படின்னு போட்டீங்கனாலே கமர்ஷியலாக அப்படிதான். நம்ம இந்தியன் கப்பல் எங்கேயானு போய் நான் பர்சனலாக அனுபவிச்சிருக்கேன். பங்கர் ஆயில் எடுத்துட்டு இருக்கும்போது எண்ணெய் வெளியில போயிடுச்சு. நாங்கள் பண்ண தப்பு, ஒரு இன்ஜினியர் பண்ண தப்புனால எண்ணெய் வெளியில போயிடுச்சு. பெருசா ஃபைன் போட்டாங்க. இட்டலியில் பெருசா ஃபைன் போட்டாங்க. கேப்டனை பிடிச்சி ஜெயிலில் வைப்போம்னாங்க. அது கொஞ்சம் பேசி சரியா போயிடுச்சு. அது மாதிரி பொல்யூட்டர் பேஸ்ன்ற ஒரு பிரின்சிபல்னு இருக்கணும். இதில் நடந்த எல்லா அதுக்கு அதனுடைய பாதிப்பு, அதுக்கு கிளீனிங் அப், இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அமௌண்ட் போட்டு இவங்க யார் பொல்யூட்டரோ, ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் டு ஹவு மச் பெர்சன்டேஜ்னு அவங்கள்ட்ட இருந்து கலெக்ட் பண்ணுறது. இப்படி இருந்தால் தான் ஒரு டிட்டரண்ட் இருக்கும். ரெண்டாவது விஷயம், நம்ம 40 டன் போயிருக்கு, 30 டன் போயிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ரிலேட்டிவாக இது வந்து பெரிய அளவு தான்.
ரிலேட்டிவாக பார்க்கும்போது இது வந்து கம்மி. ஏன்னா ஒரு கப்பலுக்குள்ள 45,000 டன் ஆயில் இருக்கு. இப்போவும் அந்த காஞ்சிபுரம் கப்பலுக்குள்ள 45,000 டன் ஆயில் இருக்கு. நம்ம வந்து இப்போ பார்த்தது வந்து ஸ்மால் லெவல். இதனுடைய பாடம் என்னன்னா, இந்த சரியா ரெஸ்பான்ஸ் இல்லை, இவங்க கோஆர்டினேட் பண்ணல, உடனே செய்யலை. ஞாயிற்றுக்கிழமை தானே எல்லாம் கொஞ்சம் மெரினா பீச்சுக்கு எர்ணாவூர் வந்ததுக்கு அப்புறம் தானே, எண்ணூர் பக்கத்தில் வந்ததுக்கு அப்புறம் தானே நம்ம முடிச்சுக்கிட்டோம், ஐயோ எதுவும் ஆயிடுச்சுன்னு. அப்போ நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் வந்து டிலேடா சொல்லாம பாதிப்பு வெளியில தலகாட்டின பிறகுதான் நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் வந்து ஒரு இதுவா போயிட்டு இருக்கு. அதனால இப்போ காட் ஃபார்பிட் இல்லை இந்த மாதிரி நடந்திருக்கு இப்போ உலகத்துல. இங்கே இந்தியாவில் நடக்கல இந்த மாதிரி ஆயில் டேங்கர் ஷிப்பிங். எண்ணூர்ல எல்என்ஜி கப்பல், இதுக்கு அது ஒரு பெரிய இட்ஸ் ஃப்ளோட்டிங் பாம். நான் இருந்திருக்கேன் எல்என்ஜி கப்பல், அதனால தெரியும். இப்போ இந்த மாதிரி சேஃப்டி வளர்ச்சின்னு இருக்கு, சேஃப்டிக்கு பாதகமா இருக்கிற மாதிரி வளர்ச்சி இருக்கு. இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஒரு பெரிய கப்பலே உடஞ்சி 45,000 டன் வெளியில வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் இவ்வளோ புவரா இருந்திருக்கு. அதனால விழிச்சுக்கிட்டு செஞ்சோம்னா அதுக்கு தட் இஸ் த ரைட் லெசன் வி கேன் ட்ரா. இதெல்லாம் பேசுறதுக்கு பேரழிவு நடக்க வேண்டியது இருக்கிறது. ஒரு அலட்சியம், அது சின்ன அலட்சியமா பெரிய அலட்சியமா, அழிவு சிறியதா பெரியதா அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கே பெரிய அழிவு வந்த பிறகுதான் அதை பத்தி சிந்திக்க வேண்டிய கட்டத்துக்கு தள்ளப்படுறோம். நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. சரவணன் அரங்கு வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி. உங்கள் நால்வருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது காலத்தின் குரல், திக்கட்டும் பரவட்டும்.